Yes. Hi, hello, வணக்கம் champions. Welcome. So, இன்னைக்கு பெருசா ஒரு விஷயம் பண்ண போறோம். அத பத்தி மாசா சூப்பரா சொல்றதுக்காக நான் மட்டும் இல்லைங்க, சுபாஷ் சாரும் வந்திருக்காரு. So, yes, மாசா என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பாத்திரலாமா? ஆஹா, ஆடியோ வீடியோ எல்லாம் பெர்ஃபெக்ட் பா. சூப்பர். ஓகே, பேசுறதெல்லாம் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சார், என்ன சார் பண்ண போறோம்? என்னப்பா சண்டே சம்பவம் தான் பண்ண போறீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சம்பவம்னா சம்பவம் தான். நம்ம என்னன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி அப்படின்ற 3 சப்ஜெக்ட்லுமே ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின்ஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருதோ சாப்டர் வைஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இல்லையா மேம்? அதான் சம்பவம். எஸ் சார். அதுல ரொம்பவே முக்கியமா இது வரைக்கும் இந்த சேனல்ல நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் பார்த்திருக்கோமோ அந்த சாப்டர்ஸ்ல இருந்து தான் நம்ம கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஈஸியஸ்ட் டு த டிஃபிகல்ட் கொஸ்டின் உங்களுக்கு தேவையான ஒரு சூப்பர் பிராக்டிஸ் செஷனா இந்த செஷனை நாங்க கொண்டு வந்திருக்கோம் கண்ணா. ஸோ ஆரம்பிச்சிடலாமா? நீங்க தான் சொல்லணும், கமெண்ட்ல சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோம். ஃபயரை தட்டி விட்டு பார்ப்போம். ஆரம்பிக்கலாம்னா? குட் ஈவினிங் வெற்றி, எல்லாருக்கும் குட் ஈவினிங். எஸ், யார் அது? வெற்றி, குட் ஆஃப்டர்நூன் சார் அண்ட் மேம். ஹாய் கண்ணா. ஜூலியன், ஹாய். ஓகே. எவ்வளவு நேரம் மேம் செஷன்? எவ்வளவு நேரம் இருக்கும் சார்? எவ்வளோ நேரம் இருக்குன்னு முக்கியம் இல்லை, செஷன் முடிய வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கணும், அதான் முக்கியம். ஏன்னா இது ஏதோ லெசன் இது மாதிரிலாம் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் முன்னாடியே சொல்லியிருப்போம். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன ஒன் ஹவர் வச்சுக்கலாமா? ஓகேங்களா? அரௌண்ட் 6 o'clock வரைக்கும் இந்த செஷன் போகும். எஸ், ரஃபா ஒரு 6க்குள்ள செஷன் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். லெட் அஸ் see. நம்ம சூப்பரா क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணுவோம். டைமை பத்தி கவலைப்படாத கண்ணா, நீ क्वेश्चन பத்தி தான் கவலைப்படணும், ப்ரிப்பரேஷனை பத்தி தான் கவலைப்படணும். ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? எஸ். ஹாய் ஹார்டி, ஹாய். சாப்பிட்டா ஜோரோ, நீங்க சாப்பிட்டாச்சா சொல்லுங்க. பார்த்தா என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க அப்படியே. ஹாய் கலை முச்சிடலாமா? ஓகே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெற்றி முச்சிடலாமான்ட்டாரு. ஓகே, முடிச்சு விட்டுருவோம். சூப்பர் பா. ஃபயர் தான். சீக்கிரமா இந்த லைவ் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணு. குடு கடகடான்னு வர சொல்லு. அப்பதான் நம்ம லைவ்ல நிறைய பேர் இருக்கும்போது கொஸ்டின் பிராக்டிஸும் ஜாலியா போகும். சரியா? சோ சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஹாய் ஸ்ரீ, வெல்கம். இங்கேயும் சாம்பார் தான்ப்பா, என் வீட்லயும் சாம்பார் தான்ப்பா போட்டாங்க. ஜோரோ என்னமாடா நீ? ஓகேவா? ஓகேப்பா. ஓகே, சூப்பர் சார். சோ கண்ணா, லைக் தட்டி விடாம வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா மறக்காம தட்டி விட்டுரு. ஓகேவா? ஒரு சின்ன லைக், சூப்பரா ஜாலியா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார், சோ செஷன் ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா கண்ணா. 11th கிளாஸ் தான் நீங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஓகே, அப்போ இந்த செஷன் ஆரம்பிச்சிடலாம். இப்போ சண்டே சம்பவத்தில் முதல் சம்பவமே நம்ம பயாலஜி சம்பவம் தான். ஏன்னா பயாலஜி தான் 360 மார்க் இருக்கு பார்த்தீங்களா? அதான் ரொம்ப பெரிய சம்பவம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்பவத்தை ஆரம்பிச்சிருவோமா பயாலஜிலேருந்து? பயாலஜியில் கிளாசிஃபிகேஷன் நம்ம போன வாரம் நடத்திருந்தோம். அதுலேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போறோம். ஓகேங்களா கண்ணா? ஆரம்பிச்சிருவோமா? அத முடிச்சதுக்கு அப்புறமா கெமிஸ்ட்ரிக்கு வருவீங்க. கெமிஸ்ட்ரியில 1 இல்ல 2 சாப்டர் பார்க்க போறோம். சம் பேசிக் கான்செப்ட்ஸும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமும். சோ அதுல இருந்து எத்தனை क्वेश्चन நான் சொல்ல போறது இல்ல, பட் क्वेश्चंस இருக்கு, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இருக்கு. எஸ். ஓகே, வேர் இஸ் மதன் சார் இஸ் குக்கிங் டிஃபரெண்ட்லி கண்ணா. இன்னைக்கான செஷன்ல வந்துட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தான். மதன் சாருக்கு தனியான ஒரு சண்டே வருது, அது ஃபுல்லாவே மதன் சார் தான் எடுக்க போறாரு. அன்னைக்கு நீங்க இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பாப்பீங்க. யாருக்கு தெரியும், லேட் எண்ட்ல செஷன்ல கூட மதன் சார் ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லேட்டஸ்டா கூட வருவாரு. சோ அதனால இப்ப அத பத்தி நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. இப்போதைக்கு பிசிக்ஸ் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி பத்தி பேசி இருக்கோம். பிசிக்ஸ் உடனே வரும். சார் சீக்கிரமா அந்த சாருக்கு மவுஸ் போயிரும் சொல்லி சார் லேட்டா தான் வருவாரு. கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா விசிட்ஸ் இருக்கும். ஓகேங்க. ஓகே சார், செஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருவோம். நான் அதுக்கு அப்புறமா வரேன். ஓகே. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓகே, ஆரம்பிச்சிருவோமாப்பா? இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பயாலஜி தான். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட அரௌண்ட் 25-26 கொஸ்டின்ஸ் கிட்ட என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, சின்ன ஒரு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சம்பவமா இருக்க போகுது. ஓகேவா? அதான் சொன்ன பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் 11th பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து நம்ம நடத்திருந்தோம் இல்லையா? போன வாரம் முடிச்சிருந்தோம் 11th வந்துட்டு. அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும், லைன் பை லைனா என்னென்ன கேட்பாங்கன்னு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் எப்படிலாம் கேட்பாங்கன்றது. பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம்ல, அதுல இருந்து இப்போ பார்க்க போறோம். ஓகே. லினியா ஹலோ. ஓகேப்பா, ஆரம்பிச்சு விட்டுலாம் சொல்லுங்க. அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாமா பாருங்க ஆன்சரை கரெக்டாக மார்க் பண்ணுங்க. தெரியலனா டவுட் கேளுங்க. ஒரு கொஸ்டின்லேருந்து பல கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகலாம். நம்ம ஒரு கொஸ்டின் தான் பார்க்குறோம் நினைக்கக்கூடாது. அதை வந்து ஒரு கொஸ்டின்லேருந்து பல கொஸ்டின் அவன் கேட்கலாம். நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஓகேம்மா கேத்ரின் குழல் ஹாய் குழல். அப்போ ஆரம்பிச்சு விட்டுலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்படியே கமெண்ட்டும் பண்ணிட்டு இருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் சம்பவம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே கண்ணா. அப்போ ஆன்சர் அப்படியே லைவ் ஷாட்டில் போட்டுட்டே வாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, given below the two statement. முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான் இதில் வரும், பயாலஜியில் வரும். ஓகேங்களா? given below the two statement. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்க? Mycoplasma can pass through the less than 1 microfilter size. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து Mycoplasma or bacteria with cell wall அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? போத்துமே கரெக்டா? போத் 1 and 2 கரெக்டா? இல்ல ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் கரெக்டா? இல்ல ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் கரெக்டா? இல்ல ரெண்டுமே தப்பா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. டக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சண்டே டக்கு MCQ பார்த்தோமா, முடிச்சோமா, போயிட்டே இருக்கணும். சண்டே ஈவினிங் என்ஜாய் பண்ணணும். எல்லாரும் போடுங்க. பார்த்துருக்க எல்லாருமே போடுங்க. போடுங்கப்பா கண்ணா. சீக்கிரங்கண்ணா. என்ன ஆன்சர்? என்ன சொல்லியிருக்காங்க? போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நீங்க நிறைய பேர் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எல்லாம் போட்டவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன தப்பு இருக்கு பாப்போமா? மைக்ரோபிளாஸ்மா கேன் பாஸ் த்ரூ லெஸ் தென் 1 மைக்ரோஃபில்டர் சைஸ். இதுல என்ன தப்பு? நான் கிளாஸ் நடத்தும் போதே சொன்னேன் இல்லையா, மைக்ரோபிளாஸ்மா வந்து ஸ்மாலஸ்ட் செல்லு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் செல்லே மைக்ரோபிளாஸ்மா தான். அதாவது ஆப்ஷன்ல மைக்ரோபிளாஸ்மான்னு இருந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ்ல ஸ்மாலஸ்ட் செல்லுன்னு கேட்டிருந்தாலே நீங்க கண்ணா மூட்டு மைக்ரோபிளாஸ்மா டிக் பண்ணலாம். ஓகேங்களா? மைக்ரோபிளாஸ்மா ஸ்மாலஸ்ட் செல்லு கண்ணா. இந்த ஏ போட்டவங்களாம் பார்த்துக்கோங்க. காயத்ரியில இருந்து ஜெனிதா, ஸ்ரீ, ஜோரோ நல்லா பார்த்துக்கோங்க. மைக்ரோபிளாஸ்மா ஸ்மாலஸ்ட் செல்லா இருக்கும்போது 1 மைக்ரோன் ஃபில்டருக்குள்ள ஈஸியா பாஸ் ஆகும். பட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மைக்ரோபிளாஸ்மா ஆர் பாக்டீரியா வித் செல் வால் கொடுத்துருக்காங்க. மைக்ரோபிளாஸ்மால செல் வால் இருக்குமா? செல் வால் இருக்காது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ செகண்ட் மட்டும் தான் தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். எங்க இருக்கு? 2 இஸ் இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 2 தான். ரெட்டா இருக்கிறதுனால கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகே, ஆப்ஷன் 2 தான்ப்பா கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். முன்னாடி ஒரு வருஷத்துல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து மைக்ரோபிளாஸ்மா வந்துட்டு 1 மைக்ரோ ஃபில்டர்ல பாஸ் ஆகும். இது கரெக்டானது தான். பட் அது செல்வாலோட இருக்காது. வித்தவுட் செல்வால் தான் மைக்ரோபிளாஸ்மா. ஓகேங்களா? புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே கண்ணா, சூப்பர் ஜூலியன். பி சூப்பர்ப்பா. நீட் ஆஸ்பிரண்ட் காளிமுத்து, பிரீத்தி, வெற்றி, சூப்பர்ப்பா. கலக்கிட்டீங்கப்பா. அவ்வளோதான். 2 போட்டோம் கலக்கிட்டீங்க. ஏ போட்டோம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? அது ஏன்னா மைக்ரோபிளாஸ்மாவே சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா மைக்ரோபிளாஸ்மா வந்து அவன் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டான் இந்த ஃபில்டர்ல சைஸ்ல போகுமான்னு. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மாலஸ்ட் வந்தாலே மைக்ரோபிளாஸ்மா. ஏன்னா மைக்ரோபிளாஸ்மா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க. வெல்கம் ஆதிரை, வெல்கம். ஓகே. சாய், காயத்ரி, சூப்பர்மா. சூப்பர் சுபை. ஓகே. அப்ப அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? சீக்கிரம் டக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இதுல என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். பாக்டீரியா ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெட்ரோட்ரோபிக். நல்லா பாத்துக்கோங்க. அவங்க என்ன கேக்குறாங்க? அவங்க ராங் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்களா இல்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்களான்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிங்க. ராங்கா கரெக்டான்னு கேட்காம அந்த கொஸ்டினை படிக்காம டக்குன்னு இதுக்குள்ள வந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே. பாக்டீரியா எக்ஸ்க்ளூசிவ் ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். ஸ்லைம் மோல்ட்ஸ் ஆர் சாப்ரோஃபைட்ஸ் ஆர்கானிசம் கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம் மொனிரா. Mycoplasma have DNA, ribosome and cell wall. Cyanobacteria are a group of autotrophs organism classified under kingdom Monera. எதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஹலோ அபிநய். ஹலோ. வெல்கம். சொல்லுங்க பாப்போம். இல்ல சொல்லுங்க. லைவ்ல இருக்க எல்லாருமே சொல்லிட்டோம். ஹாய் ஹார்ட் ஸ்டுடியோ. ஹாய்மா. சொல்லுங்க. சூப்பர்ப்பா சுபைது. காவியா சூப்பர்மா. நீட் ஆஸ்பிரண்ட் சூப்பர். ஜெனிட்டா சூப்பர். அவ்வளவுதான் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தான் துண்டு தவறுன்னு சொன்ன மாதிரி செகண்ட் எல்லாரும் கரெக்டா போடுங்க. எஸ் இதுதான் சைனோபாக்டீரியம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் தான் சைனோபாக்டீரியம். கிளாசிஃபைட் அண்டர் என்ன கிளாஸ் கீழே? மொனிரா கிளாஸ் கீழே தான் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. சூப்பர்ப்பா.
கெத்துப்பா கலக்கி விட்டீங்கப்பா. இப்போ நம்ம ராங்கான ஸ்டேட்மெண்ட்லாம் பார்ப்போமா? பாக்டீரியா எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெட்ரோட்ராஃபிக் சொன்னோம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெட்ரோட்ராஃபிக்கா? ஹெட்ரோட்ராஃபிக்னா என்னது? அடுத்த டிபெண்ட் ஆகிருக்கு. இது பாராசைட்டிக்கா கூட இருக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இப்போ நம்ம செகண்ட் என்ன சொல்றோம்? ஸ்லைம் மோல்ஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம் கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம் மொனிரா. ஸ்லைம் மோல்ஸ் மொனிரால வரும். நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்லைம் மோல்ஸ் மொனிரால வராது, புரோட்டிஸ்டால வரும். இது தப்பு. இதுல வரும் புரோட்டிஸ்டா, பட்டிஸ்டா இல்லப்பா, புரோட்டிஸ்டா. ஓகேவா? புரோட்டிஸ்டால வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லைம் மோல்ஸ் வந்து புரோட்டிஸ்டால வரும். அடுத்தது மைக்கோபிளாஸ்மா ஆஃப் டிஎன்ஏ ரைபோசோம். இது போன கொஸ்டின்லேயே பார்த்தது. மைக்கோபிளாஸ்மால செல் வால் இருக்காது அப்படின்றது. அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? டி தான். சூப்பர்ப்பா எல்லாம் சூப்பரா போடுங்க. ஜெனிதா, குழல் சூப்பர்மா. வெற்றி கலக்கிட்டப்பா. சுபை தான் ஃபர்ஸ்ட் போட்டாப்ல. சூப்பர்ப்பா. ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இந்த கொஸ்டின் புரிஞ்சு அது ஏதாவது டவுட் இருக்கா? சப்போஸ் கொஸ்டின் எதுவும் புரியல, ஏதாவது புரியலன்னா அப்படியே கேளுங்க. நம்ம சைட் பை சைட் அதே பார்த்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்லைம் மோல்ஸ் வந்து புரோட்டிஸ்டால தான் வரும். இந்த கொஸ்டின் படிச்சு வச்சுக்கணும். ஒரு கொஸ்டின் படிச்சு வச்சுக்கணும். பாக்டீரியா வந்து ஹெட்ரோட்ராஃபிக்கா இருக்காது. அதே மாதிரி மைக்கோபிளாஸ்மால செல்வால் இல்ல. ஒரு 4 கொஸ்டின் 4 ஆப்ஷன்ஸை பாக்குறீங்கன்னா அதுல இருந்து 4 கொஸ்டின்ஸ் எடுக்கணும். நான் முன்னாடி நம்ம கிளாஸ்ல கவனிச்சுன்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேவா? ஓகேப்பா. அப்போ 3வது கொஸ்டின் போறோம். போயிடுவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இது மேட்ச் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியானதுப்பா. ரொம்ப ஈஸி. பார்த்தோன்னே மேட்ச் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஆலோஃபைல்ஸ், தெர்மோசிரோஃபைல்ஸ், மித்தோஜென்ஸ், சைனோபாக்டீரியா. அது என்னென்னது? ஆட்ஸ்பிரிங்கா, அக்வாட்டிக் என்வரான்மெண்டா, கட் ஆஃப் ரூமினன்ஸா, சால்ட் ஏரியாவா? ஓகேவா? இது செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது தெரியாம இங்க வந்துருச்சு. சொல்லுங்க பாப்பா. டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. அச்சு விட்டு போயிட்டே இருப்போம். கவலே வேணாம். அப்பா என்ன ஸ்பீடா வருது பாருப்பா. சூப்பர்ப்பா. வெற்றி சூப்பர்ப்பா. சுபைத், பிரீத்தி கலக்கிட்டீங்க. ஆர்டிஸ்ட்ரி, வெற்றி. சூப்பர். குழல், ஷர்மிளா, கேத்ரின், வஷினி, சூப்பர்மா. ஆர்டி, காவ்யா, சூப்பர்ப்பா. அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஆலோஃபைல்ஸ். ஆலோனா என்னது? சால்ட் லவ்விங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஆலோனா இது நல்லா இருக்கா? ஆலோனா என்ன சொல்லியிருந்தேன்? சால்ட் லவ்விங்க தான் நம்ம ஆலோஃபைல்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆலோஃபைல்ஸ் சால்ட் எங்க இருக்கு? சால்ட் ஏரியா. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆப்ஷன்ல 4ல இது மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏ மட்டும் தான் ஆப்ஷன் 4ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இப்படி டக்குன்னு அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மேட்ச் இந்த மாதிரி எக்ஸாம் செட்டர்ல வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆலோஃபைல்ஸ் வந்து சால்ட் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் எது ஃபர்ஸ்ட் 4ஆ இருக்கு. அப்போ எது 4ஆ இருக்குன்னு பார்க்கணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. 4ஆ இருக்குன்னா டக்குன்னு கண்ணை மூட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மிச்சதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா எக்ஸாம் டக்கு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ஆலோஃபைல்ஸ் கரெக்டா தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் ஒரு 2 வாட்டி படிச்சுட்டு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆலோஃபைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆலோஃபைல்ஸ்னா சால்ட்னு தெரியும். தெரிஞ்சு அவங்க கன்ஃபார்மா தெரியும். அப்போ அந்த ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 இருக்கு. வேற எந்த ஆப்ஷன்ஸுமே 4 இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகேம்மா கவலைப்படாதீங்க. மேனேஜ் பண்ணலாம். ஈஸி தான். நீங்க நினைக்கிற அளவுக்கு 12ம் அவ்வளோ கஷ்டமும் இல்லை, நீட்டும் அவ்வளோ கஷ்டமும் இல்லை. ஓகேங்களா? ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ஆலோஃபைல்ஸ் வந்து சால்ட் லவ்விங்னால சால்ட் ஏரியாஸ். தெர்மோனாலே நமக்கு என்னன்னு தெரியும்? ஹாட் ஸ்பிரிங்ஸ், டெம்பரேச்சர்ல இருக்கும் சொன்னல. தெர்மோ அசிடிக். மித்தோஜென்ஸ் ரொம்ப ஈஸி. கட் ஆஃப் ரூமினன்ஸ் இந்த இதுலலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது மாட்டு சாணத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தியா? மித்தோஜென்ஸ். சைனோபாக்டீரியா எப்படி இருக்கும்? ப்ளூ கிரீன் ஆல்கே வந்துட்டு அக்வாட்டிக் லிவிங்கா தான் இருக்கும். ஓகேவா? சூப்பரா பண்ணிட்டீங்கம்மா. 3 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் பேர் தடுமாறிச்சு. அடுத்த கொஸ்டின் சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர்ப்பா. ஆரம்பிச்சலாமா? அப்போ அடுத்த கொஸ்டின் போயிடும். அடுத்த கொஸ்டின் அது ஓகே. Which of the following organism are known as a ரொம்ப ஈஸி chief producers in oceans? இதுக்கெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு காலத்து நீட்ல கேட்ட கேள்வி. ஓகேவா? அவ்வளவுதான். ஹாய் சந்தோஷ். அவ்வளவுதான். போட்டாச்சு. தூக்கு. எல்லாரும் போடுங்க. ஆன்சர் எல்லாரும் போடுங்க. இதெல்லாம் சும்மா எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்த கொஸ்டின்ஸ் இல்லப்பா. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இந்த சாப்டர்ல நம்ம பார்த்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சாப்டர்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். இவ்வளவு கொஸ்டின்ஸ் ஈஸியா கேட்கணும் அவங்க ரூல்ஸ்ல இருக்கு. NTA ரூல்ஸ்ல இருக்கு. இவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க டைரக்டா கேட்டாகணும், இவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க இன்டைரக்டா கேட்டாகணும் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஒரு நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருந்தீங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் வருமானு கண்டிப்பா டைரக்ட் கொஸ்டின் வரும். அவ்வளவுதான். சூப்பர்ப்பா. டயாட்டம் தான் சீப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன் வந்தாலே டயாட்டம் தான். கண்ணை மூடிட்டு போகணும். இதெல்லாம் கேள்வியே கேட்க கூடாது. இதெல்லாம் கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி ABCDயோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கேட்கற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சூப்பர்ப்பா வெற்றி. சூப்பர்ப்பா. மலாஸ்ரீ, ஜெனிதா, காவ்யா, காயத்ரி, சான்,
ஓகேம்மா அபிநயா பிரீத்தி கலக்கிட்டீங்க. அப்படி ஒரு ஃபயரிங் போட்டுடுங்க. நாலு கொஸ்டின் முடிச்சோம். சூப்பர்ப்பா. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். அண்ட் இந்த கொஸ்டினையே கிட்டத்தட்ட 2-3 வாட்டி கேட்டு வச்சிருக்கான் நீட்ல. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. அப்படி ஒரு ஃபயரையும் போட்டுருங்க, லைக்கையும் போட்டுருங்க. அவ்வளோதான். சேன் போட்டாப்ல ஃபயர் தெரிக்கணும். இன்னைக்கு எம்சிக்யூ செஷன். நீங்க சம்பவம் பண்ற மாதிரி சும்மா தெரிச்சு போடணும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 5வது ஆள் யாருக்கு 5வது ஆளுன்னு சொல்லுவாங்க. அப்படி 5வது கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே. Ciliates differ from all other protozoa. என்னன்னா Ciliates protozoaன்னு சொல்லக்கூடாது. பட் Ciliates எப்படி டிஃபர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகேவா? Using flagella for locomotions, having a contractile vacuole for removing excess of water. C வந்து என்னது? Using pseudopodia for capturing prey. And D வந்து having 2 types of nuclei. என்னன்னு போட்டுடுங்க பாப்போம். Ciliates differ from, நல்லா பாத்துக்கோங்க. Ciliates differ from all other protozoa அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா படிங்க. கொஸ்டின் நல்லா படிங்க. படிச்சு பொறுமையா தான் ஆன்சர் பண்ணோம். அவசரப்படக்கூடாது. என்னப்பா ABCD எல்லாமே போட்டுட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நீட்ல, ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்க போகுது. ABCD எல்லாமே போக கூடாது. அவ்வளவுதான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சொல்றேன். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. டி. ஓகே. Ciliates differ from protozoa. Ciliate அப்படின்னு protozoa வந்திருக்கோம். நம்ம protozoa பார்த்துட்டு போல Ciliate, flagellate, paramecium எல்லாம் படிச்சிருப்போம். ஓகே. அதாவது நிறைய பேர் ஏவும் சொல்றீங்க, நிறைய பேர் பியும் சொல்றீங்க, நிறைய பேர் சியும் சொல்றீங்க, நிறைய பேர் டியும் சொல்றீங்க. ஓகேவா? யூசிங் flagella for locomotion. Ciliate locomotion யூஸ் ஆகும். அப்ப யூசிங் flagella for locomotions இல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இல்ல. ஏன்னு போட்டவங்கலாம் இல்ல. ஓகேவா? Having a contractile vacuole for removing excess of water. நல்லா பாருங்க, அதுக்கு ஒரு contractile vacuole இருக்கும். நம்ம வந்துட்டு Ciliates ஓட எக்ஸாம்பிள் என்ன படிச்சிருந்தோம்? Paramecium படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? Paramecium நம்ம புக்லயே கொடுத்திருக்கான். அதோட மெயின் என்னது? ரிமூவல் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? வாட்டர் வந்து ரிமூவ் பண்றது, கல்லெட்டுக்குள்ள இருந்து ரிமூவ் பண்றது நம்ம படிச்சிருந்தோம். அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது என்னது? கேப்சரிங் ப்ரே. இது கிடையாது சார். Ciliateல டூ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்கு சார். மேக்ரோ நியூக்ளியை, மைக்ரோ நியூக்ளியனா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்கு. இது வந்துட்டு நீட்ல கேட்கப்பட்ட போது அவன் என்ன சொன்னான்னா, இது புரோட்டோசோவானோட கம்பேர் பண்ணப்படுது. அதான் புரோட்டோசோவா. அப்போ இங்க பாரமேசியமோட இது மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அப்போ Ciliatesல என்னதான் 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருந்தா கூட அதுக்கு என்ன ஆன்சரா தான் வருமா? ரிமூவிங் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். ஏன்னா இதுதான் ரொம்ப பக்கத்தில் டிஃபரன்ஷியேட் ஆகுதான். 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்கு. இப்போ புரோட்டோசோவன்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்குன்னு சொல்றாங்க. Ciliateல 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கு. பட் இந்த ஆப்ஷன் வந்ததுனால, இப்போ இந்த ஆப்ஷன் கேட்கல, இந்த ஆப்ஷன் கேட்காம கேட்டிருந்தாங்கன்னா நீங்க கண்ணை மூட்டு டின்னு சூஸ் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷன் கேட்டதுனால நம்ம பி தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா திஸ் இஸ் மோரி ரொம்ப ஈஸியா டிஃபரன்ஷியேட் ஆகும், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால. ஓகேவா? அவ்வளவுதான். நல்லா பாத்துக்கோங்க. Ciliatesல 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்கு. பட் அதை விட ரொம்ப மேட்சிங்கா இருக்கிறது வந்துட்டு என்னது? ரிமூவிங் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். பாரமேசியத்தில் இருக்கும் பாத்தீங்களா? கான்ட்ராக்டர் வாக்யூல் வந்து ரிமூவிங் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். பாரமேசியம் என்னது? Ciliate எக்ஸாம்பிள். Ciliate புரோட்டோசோவோட எக்ஸாம்பிள் தான் பாரமேசியம். யாரும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது கொஞ்சமே கன்ஃபியூஸ் ஆன கேள்வி தான், கவலைப்படாதீங்க. ஆமாமா. ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க. கல்லெட்ல தான். ஓகே. அங்க இருந்தா பாரமேசியம் வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சூப்பர்ப்பா. கவலை இல்லை. ஒண்ணுமே இல்லை. இது வந்து கன்ஃபியூசிங் கேள்வி தான். லூஸ் தனமா நீட்டுக்காரன் கேட்டு வச்சுட்டான். ரெண்டுமே ஆன்சர் கொடுத்து இப்படி கேட்டு வச்சுட்டான். அதனால தான் கன்ஃபியூஸ். கவலைப்படாதீங்க. பட் இப்படிதான் கேள்வி வருது. ஒண்ணுக்கு ரெண்டுமே ஆன்சரா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா எது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடா இருக்கும்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, உங்களுக்கு எது கரெக்டா தோணுதோ அதை நம்ம போட்டுடலாம். என்ன அபிநயா புரியல உங்களுக்கு? Ciliatesல வந்துட்டு கான்ட்ராக்டர் வாக்யூல், Ciliateன்ற பாரமேசியத்துல வந்து கான்ட்ராக்டர் வாக்யூல் ரிமூவ் பண்ணும். அதான் கேட்கிறேன். அதான் அடுத்த அதர் புரோட்டோசோவால பாரமேசியத்தில் இருக்கிற மாதிரி கான்ட்ராக்டர் வாக்யூல் பிரசன்ட் ஆயிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. என்ன கன்ஃபியூஷன் சொல்லுங்க? ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. கான்ட்ராக்டர் வாக்யூல் இருக்கும். நம்ம கிளாஸ்ல போய் பாருங்க. கிளாஸ்ல கிளியரா சொல்லுவோம். Ciliateனா என்னது, ஃபிளஜெல்லானா என்னது, Ciliate எப்படி யூஸ் ஆகுது, பாரமேசியத்தோட இதெல்லாம் என்னது, அதுல அந்த லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. பாரமேசியம் கல்லெட்ல இருந்து ரிமூவிங் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. புக்கை ஓகே படிச்சா போதும். கவலையப்படாதீங்க. கன்ஃபியூஷனே இல்லை. நான் எங்க கன்ஃபியூஷன் சொன்னா 2 நியூக்ளியை இருக்கும்.
2 நியூக்ளியை இருக்கும், பட் அதை விட இது ரொம்ப இதா இருக்கிறதுனால நம்ம இது எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கன்ஃபியூஷன் இல்லை. ஓகே ஓகே, தான் மோனிஷா வந்துட்டாப்ல, சூப்பர்மா சூப்பர்மா. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின், which of the following statement is correct? Some of the organism can fix the atmospheric nitrogen in specialized cells called sheath cells. Fusion of two cells, நல்லா பாத்துக்கோங்க, which of the following is correct ன்னு கேட்டிருக்காங்க, wrong ன்னு கேட்கல. Fusion of two cells is called as karyogamy. Fusion of protoplasm between two motile and non-motile gametes is called as a plasmogamy. Organism that depends on living plants are called as saprophytes. சொல்லுங்க பாப்போம். வரத்ராஜ், இது வந்துட்டு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனோட எம்சிக்யூஸ் தான் பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர்ல பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் 11th வந்துட்டு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, புதுசா இருந்தாலும் கவலை இல்லை. ஓகே அப்படியே ஆன்சர் டக்கு போடுங்க பார்ப்போம். சீக்கிரம் டக்கு அடிச்சு விட்டுலாம், சீக்கிரம் முடிச்சு விட்டுலாம். 6 தான் இருக்கு, நான் என்ன சொல்லியிருந்தேன் 20-25 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 6 தான் வந்திருக்கோம். சீக்கிரம் அவ்வளவுதான் நல்லா அடிக்குது பாரு. சூப்பர்ப்பா. அதான்ப்பா சூப்பர் பாடி சான் ஜோரோ, சூப்பர்மா. பிரீத்தி, லேக், ரம்யா, மோனிஷா, காளிமுத்து, குழல், ஷர்மிளா, ஸ்ரீ, வஷினி, ஜெனிதா. ஓகே காயத்ரி, சூப்பர்ப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, அவ்வளவுதான்ப்பா. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, some of the organism can fix the atmospheric nitrogen specialized cell called sheath cell. ஷீத் செல்னாலே என்னது, கவரிங் சொல்லிருக்கோம். ஷீத்னாலே கவரிங். அப்ப ஷீத் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுமா? பண்ணாது. அப்ப எந்த செல் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும்? அது சொல்லுங்க பாப்பா, எந்த செல் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும்? இப்படி இல்லாம கேள்வி கேட்பாங்க. எந்த செல் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணணும்னா எட்டிரோசிஸ்ட் அப்படின்ற செல் தான் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம இது புக்லேயே இருக்கு, புக்ல இருந்து லைனை தான் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம படிக்கும் போது சொல்லியிருந்தோம், நீட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு. எட்டிரோசிஸ்ட் அப்படின்றது தான் நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அப்ப கூட கேட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்ன சார், யாரோ ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். சூப்பர்மா வர்ஷன். அவ்வளவுதான் ஃபிக்சேஷனுக்கு யூஸ் பண்றது எட்டிரோசிஸ்ட். ஓகேவா, அப்புறம் ஃபியூஷன் ஆஃப் 2 cells is karyogamy. அப்படியா, 2 செல் ஃபியூஸ் ஆன karyogamy. 2 நியூக்ளியஸ் தான், 2 செல் இல்ல கண்ணா, 2 நியூக்ளியஸ் பண்றது தான் karyogamy. ஓகே. அவ்வளவுதான். எட்டிரோசிஸ், சூப்பர்மா. அவ்வளவுதான். எட்டிரோசிஸ் தான் என்ன பண்ணுது, அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்குது. ஷீத்னா கவரிங். இது உங்களுக்கு இதோட மீனிங் தெரிஞ்சாலே இந்த இது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஷீத்னாலே கவரிங் சென்ஸ், ப்ரொடெக்டிங் தான் பண்ணுமே தவிர இதெல்லாம் பண்ணாது, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணாது. அவ்வளவுதான். 2 நியூக்ளியை ஃபியூஸ் தான் karyogamy. அவ்வளவுதான். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம்னாலே பிளாஸ்மோகேமி. கரெக்டா சொல்லிருக்காங்க, பிளாஸ்மோகேமி. Between 2 motiles and non-motile gametes is called as a plasmogamy. Correct. C தான் correct. எல்லாம் C சொல்லிட்டீங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான். Organisms that depends on the living plants தான் saprophytes. Dead and decaying organism தான் saprophytes. செத்து மடிந்தது தான், செத்து மடின்னு சொல்லுவோம்ல, இந்த ஹாரி பாட்டர் படத்தெல்லாம் தமிழ்ல டப்பிங்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். saprophytes. பாராசைட்ஸ் வந்துட்டு என்னதுன்னா, பாராசைட்ஸ் வந்துட்டு லிவிங், அது கொன்னுட்டு அது லிவிங் ஆர்கானிசம் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, இது டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம் டிபெண்ட் ஆயிருக்கிறது வந்து சாப்ரோஃபைட்ஸ் இல்ல, டெட்ல டிபெண்ட் ஆயிருக்கிறது தான் சாப்ரோஃபைட்ஸ். ஓகேவா, லிவிங் பிளான்ட்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கு வந்து பாராசைட்ஸ். ஓகேங்களா, அப்புறம் ஐ வாண்டட் டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்றும் இல்லை வராது. நம்ம நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட 2 வாரம் தான் இருக்கு. பயாலஜியில் 3 சாப்டர் முடிச்சிருக்கோம். அதாவது லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அப்புறம் 12th வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ஸ் 3 சாப்டர் முடிச்சிருக்கோம். அந்த 3 லைவ் போய் பாருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் லைவ் போய் பாருங்க. மதன் சார் இப்போ பிசிக்ஸ் சார் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, கெமிஸ்ட்ரி இப்போ தான் ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், கவலையே வேணாம். ஆமாம், பாராசைட்ஸ் வந்து லிவிங்ல இருக்கிறது, டெட்ல இருக்கிறது வந்து சாப்ரோஃபைட்ஸ். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. வரது ஓகேவா, கவலையப்படாதீங்க, முடிச்சிடலாம். ஓகேமா. அப்போ நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் இப்படி கூட நல்லா ஒரு கொஸ்டின்ஸ்ல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு அப்படின்னு பார்த்து பண்ணுங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஃபயர் போடுங்க போங்க. அடுத்த கொஸ்டின் போலாம், ஃபயர் போடுங்க. டக்கு முடிச்சு விட்ருவோம். கமான். என்னப்பா கமெண்ட் சைலண்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம். அவ்வளவுதான். வாங்க. அவ்வளவுதான், போட்டுடலாம். அப்போ அடுத்த கொஸ்டின், which of the following statement is incorrect? நல்லா பாத்துக்கோங்க. நான் ஏன் கரெக்ட் இன்கரெக்ட் மாத்தி வைக்கிறேன்னா, நீங்க கொஸ்டின்ஸை நல்லா பாத்துக்கணும். அவங்க கரெக்ட் கேட்கறானா இல்ல இன்கரெக்ட் கேட்கறானான்னு. which of the following incorrect? Yeast have the filamentous bodies which is long thread-like structure called hyphae. Morels and truffles are edible delicacies. Claviceps are the source of many alkaloids and LSD. Conida are produced exogenously and ascospores are produced endogenously. சொல்லுங்க பாப்போம். டக்கு அவ்வளவுதான், ஃபயரை போட்டாச்சு. நம்ம பசங்க எல்லாருமே ஃபயரை போட்டாச்சு. அவ்வளவுதான். அந்த ஃபயர் தான் நெருப்பா பார்க்கணும். சம்பவம் சும்மா நெருப்பா இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் சொல்லுங்க.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான். கரெக்ட் இல்ல இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான் மூச்சாச்சு இல்லை நீட்டே கிளியர் பண்ணியாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சூப்பர்ப்பா வெற்றி சூப்பர் மோனிஷா சூப்பர்மா சோரா வஷினி ஷர்மிளா அபிநயா குழல் சூப்பர்மா சான் சூப்பர்ப்பா. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான விஷயம். விச் ஆஃப் த நீங்க கொஸ்டின்ஸை மட்டும் கிளியரா படிச்சா போதும். பேனிக் ஆகாம டென்ஷன் ஆகாம கொஸ்டினை மட்டும் கிளியரா படிச்சாலே எல்லாராலும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, கவலையப்படாதீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான், ஈஸ்ட் ஆஃப் filamentous bodies which long thread like AFAன்னு சொல்லியிருக்கான். இங்க என்ன கேட்டிருக்கான், இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லா ஃபங்கையிலுமே filamentous பாடி இருக்கும். எல்லா ஃபங்கையிலுமே ஒரு லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஐஃபை இருக்கும். ஃபங்கைனாலே என்ன சொல்லியிருக்கேன், லாங் த்ரெட் லைக் ஐஃபை இருக்கும், கண்டிப்பா இருக்கும் ஃபங்கைனாலே. ஈஸ்டும் ஃபங்கை தான். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, ஈஸ்ட் வந்து எக்ஸெப்ஷன். ஏன்னா ஈஸ்ட் வந்து யூனிசெல்லுலர் ஆல்கே. அப்போ ஈஸ்ட் வந்து ஒரு எக்ஸெப்ஷன். அப்போ இதுதான் தப்பு. அப்போ ஈஸ்ட்ல வந்து என்ன இருக்காது, லாங் த்ரெட் லைக் ஐஃபை இருக்காது. எல்லா ஃபங்கையிலுமே இருக்கும். ஆனா ஈஸ்ட் வந்து யூனிசெல்லுலரா இருக்கிறதுனால ஈஸ்ட் வந்து எக்ஸெப்ஷனா இருக்கும். இதுதான் நம்ம ஈஸ்ட் இது எடுக்கும்போது சொல்லியிருப்போம். ஈஸ்ட் வந்து எக்ஸெப்ஷன் பா, ஈஸ்ட்ல வந்து என்ன இருக்காது, லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு சொல்லி எடுத்திருப்போம். அவ்வளவுதான். லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கவே இருக்காது ஈஸ்ட்ல. அது எக்ஸெப்ஷன். ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பான். ஐ திங்க் அந்த ஆஸ்கரோமைசில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பான். ஈஸ்ட் வந்து யூனிசெல்லுலர் ஆல்கே, அது வந்து எக்ஸெப்ஷன். ஈஸ்ட்டை தவிர மிச்ச எல்லா ஃபங்கையிலுமே இந்த லாங் த்ரெட் லைக், அது த்ரெட் லைக்னா இப்படி இருக்கும், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா, வேல்முருகன் ஹாய்ப்பா ஃபைன்பா. வேல்முருகன் நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே. ஈஸி கொஸ்டின், ஈஸி டு ஆன்சர். அவ்வளோதான். டக்குன்னு போட்டு இதுதான். சூப்பர்ப்பா வெற்றி. அவ்வளோதான். அடுத்து என்ன பாட்டுருக்காங்க, மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் ஆர் எடிபிள் டெலிகேட்ஸ். இது கரெக்ட் தான்ப்பா. மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் சொல்லியிருக்கோம். வேர்ல்ட்ல ரொம்ப டேஸ்டான ஃபங்கி அதுதான். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூடாது. அவ்வளோ காசு கொடுத்தாலும் ஈஸியாக வாங்க முடியாது, கிடைக்காது. ரொம்ப எக்ஸ்பென்சிவானது தான் அந்த மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ். அண்ட் உங்களுக்கு இது தெரியும், கிளாவிபாய்ட்ஸ் வந்து மெனி ஆர்கிளாய்ட்ஸாக சரண்ட் ஆயிருக்கு அப்படின்றது. கொனிடியா வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கொனிடியா நம்ம நிறைய வாட்டி சொல்லுவோம். கொனிடியா வந்து எக்ஸோஜினிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து எண்டோஜினிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸோஜினிஸ்னா வெளிநோக்கி ப்ரொடியூஸ் ஆகுறதா எக்ஸோஜினிஸ்லி, எண்டோஜினிஸ்னா உள்நோக்கி ப்ரொடியூஸ் ஆகுறதா எண்டோஜினிஸ். ஓகேவா, மறந்துக்கூடாது. ஹாய் அபிநயா. அவ்வளோதான். முடிச்சுட்றோம். இப்போ அடுத்து 7 தான் வந்திருக்கும். இன்னும் நிறைய இருக்கு. டக்குன்னு முடிச்சிடலாம். 8 அடுத்த மேட்ச் ரொம்ப ஈஸியான மேட்ச். ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. சாப்ரோஃபைட்ஸ், பாரசைட்ஸ், லிச்சன்ஸ், மைக்ரோவைட்ஸ் எல்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்பா அடிச்சுடுங்க. டக்குன்னு அடிச்சுடுங்க. அவ்வளோதான்ப்பா. எல்லாருமே ஃபேவரட்டா இருக்கணும் கண்ணா. நாம மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா, எல்லாரும் ஃபேவரட் தான். எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேவரட் தான். அதே மாதிரி தான். ஓகே கண்ணா. ஓகே. தேங்க்யூ வேல்முருகன். தேங்க்யூப்பா. இருந்தாலும் ஓகே அடிச்சுடுங்க. நான் மறைக்கிறேன். டக்குன்னு அடிச்சுடுங்கப்பா. டக்குன்னு அடிச்சுடுங்க. அவ்வளோதான். டக்குன்னு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். எங்கேயுமே வெயிட் பண்ணக்கூடாது. பார்த்தோமா, ஆன்சர் தெரிஞ்சுதா, டக்குன்னு படிச்சிடணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். சரி, பார்த்துருவோமா. அவ்வளோதாங்க. பார்த்துருவோமா. சாப்ரோஃபைட்ஸ்னால என்னது, சாப்ரோஃபைட்ஸ் இப்போதான் போன 2-3 கொஸ்டின்ஸ் முன்னாடி தான் போதும். சாப்ரோஃபைட்ஸ்னால டெட் தான். இப்போ டெட் எங்க இருக்கு, டெட் அண்ட் டிகே இங்க இருக்கு. அப்போ சாப்ரோஃபைட் வந்து 2. உடனே ஆப்ஷன் தப்பாகணும். ஆப்ஷன்ல எது 2 இருக்கு, 1 டி இல்லைன்னா இப்போ இது ரெண்டும் இல்லை. ஓகே, இப்படிதான் எலிமினேட் பண்ணோம். ஓகேவா, அப்போ இது ரெண்டுமே இல்லை. அடுத்து என்னது, பாரசைட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், என்ன எதுவுமே இல்லை. ஐயோ சாரிப்பா சார். பாரசைட்ஸ் எதுன்னு சொல்லியிருக்கோம், லிவிங் ஆன் லிவிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது லிவிங் ஹாஸ்ட்ல போய் இது பண்ணி உட்கறது தான் பாரசைட்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாரசைட்ஸ் எங்க லிவிங் ஆன் லிவிங் பிளான்ஸ் அண்ட் லிவிங் எப்படி இருக்குது, லிவிங்கே காணுமா, டிகம்போசிஷன் இதோ இருக்குப்பா லிவிங். இப்போ பி வந்து 3. இப்போ B3 எதுல இருக்கு, அவ்வளோதான். அப்போ ஏதான் ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான். அடிச்சு விட்டீங்க. சூப்பர்ப்பா. இப்படிதான் நம்ம கன்வே பண்ணி உடனே எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணோம். சூப்பர்ப்பா, எல்லாரும் சூப்பராக போட்டீங்க. வெற்றி. தியாகம் வண்டியாப்பா. நானும் மதன் சார் எப்பவும் தியாகம் பற்றி தான் மோஸ்ட்டாக பேசிட்டு இருப்போம். இப்போ தியாகம் தான் ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுறேன்னு மதன் சார் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணாருப்பா. அவங்க கூட சொன்னார்ப்பா, நேற்று சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா தியாகம். ஓகே. அண்ட் தியாகம் நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 11th பயாலஜி கிளாஸ் எப்போன்னு, நாளையிலேருந்து 11th பயாலஜி கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம்பா. ஓகேவா, பிளான் கிங்டம் ஆரம்பிச்சிடலாம். சப்பா கொஸ்டின் இப்படிலாம் கேட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக கேட்காம இதேமாரி கொஸ்டின்ஸ்க்கு திரும்பியும் கேட்கலாம். ஓகேங்களா, கவலைப்படாதீங்க. ஓகேவா, அப்போ லைக்கன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், லைக்கன்ஸ் என்னது, ஆல்கே அண்ட் ஃபங்கை. லைக்கன்ஸ்னாலே ஆல்கே பிளஸ் ஃபங்கை தான் நம்ம லைக்கன்ஸ் சொல்லிருக்கோம். மைக்ரோரைசனா சிம்பயோட்டிக்கா, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன், எனக்கு என்ன வேணுமோ நீ கொடுன்னு அப்படி சிம்பயோட்டிக்கா வாழ்றது அந்த மைக்ரோரைசன் சொல்றது.
அதாவது ஃபங்கையும் ஹையர் பிளான்ஸும் இருக்கிறது தான். ஃபங்கையும் ஆல்கேவும் இருக்கிறது லைக்கன்ஸ், ஃபங்கையும் பிளான்ஸ் ரூட்ஸும். ரைஸானாலே ரூட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைஸா அப்படிலாம் இந்த ஜாஸான்னு முடியுது பார்த்தீங்களா, அதான ரூட்ஸ். ஓகேவா? அப்போ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே, கவலைப்படாத கவலைப்படாத. ஓகே ஓகே, பரவாயில்ல 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 பரவாயில்ல. இப்போ என்ன 10 கொஸ்டின் கூட 8வது கொஸ்டின் தான் இனிமேல் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா, அவ்வளோதான் அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே ஓகே, இனிமேல் டெய்லியும் சண்டே ஒரு சம்பவம் இருக்கும். 3 பேருமே மாற்றி போடுவோம். மறக்காம வந்து பார்த்துருங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நாங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அந்த வாரத்தில் என்ன சாப்டர் முடிக்கிறோமோ அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கண்ணா. அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரோகேரியாட்? இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் ஏன் கேட்டிருக்காங்களே தெரியல. ஓகேங்களா? சித்திகம் சொல்லுங்க பார்க்கலாம். சாக்கரோமைசிஸா, மைக்கோபாக்டீரியமா, நாஸ்டாக்கா, அசிலாக்டோரியா. டக்குன்னு முடிச்சு விட்டுருங்க. டக்குன்னு முடிங்க. அவ்வளோதான். 9வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. 9வது கொஸ்டின் டக்குன்னு முடிச்சு விடுங்க. டக்குன்னு முடிச்சு விட்டுருங்க. ஆனால் 2026 லென்த்தியாக கேட்பாங்களா அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் இல்லை கண்ணா. அவங்க எப்படி வேணா கேட்கலாம். 2025 லென்த்தியாக கேட்பாங்கன்றதுக்காக லென்த்தியாக கேட்கலாம். பட் ஷார்ட்டாக கேட்கலாம். 2 கொஸ்டின்ஸும் பார்க்கும். லென்த்தியாக கேட்பாங்கன்னா இதே ஒரு கொஸ்டின் தான் கண்ணா. சுற்றி வளைச்சு கேட்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. லென்த்தின்றது வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு டைம் எடுக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ணியாச்சு. இந்த புக்கில் இருந்தால் இவ்வளோ தான் சாப்டர் இருக்குன்னு தெரியும். இல்லை இருந்தால் எப்படி கேட்டாகணும்னு தெரியும். அப்போ அவங்கள டைம் யூஸ் பண்ணுறதுக்காக என்ன சொல்லுவானா, ஒரே ஈஸியான கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி கொடுப்பான். அப்போ நம்ம முன்னாடி நம்ம கிளாஸ் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்கிறவன் பாஸ் ஆக மாட்டேன், தெளிவாக படிக்கிறவன் பாஸ் ஆகும். நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா லென்த்தி கொஸ்டின் ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. அவ்வளோதான். அது லென்த்தியாக கேட்பானா ஷார்ட்டாக கேட்பானா அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதணும், முடிப்போம், பாஸ் ஆகணும், அந்த நம்பிக்கையோட இருங்க. அப்படி கேட்பானு இப்படி கேட்பானு இருக்கா கூடாது. அவ்வளோதான். இப்போ சூப்பர் போறீங்களா? போடுங்க. சூப்பர்ப்பா. அவ்வளோதான். பார்த்தோன்னே அடிச்சிடணும். ஜோரோ, விஜயாஸ்ரீ, கோகுல். ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. இவங்க என்ன கேட்குறாங்க, மிச்சம் the following is not a prokaryote கேட்குறாங்க. ப்ரோகாரியாட்டை கேட்கல, நாட் ப்ரோகாரியோட்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது மைக்கோபாக்டீரியம் ப்ரோகாரியோட்டிக் தான் கண்ணா. பி இல்லை. ஓகேவா? பி இல்லை கண்ணா. ஏ கரெக்ட். ஆமாம், ஏ வந்துட்டு யூபாக்டீரியா, யூகேரியாட்ஸ். இது வந்து என்ன சொல்லுவான், ஃபங்கை. சாக்கரோமைசிஸ் வந்து ஃபங்கை. ஓகேவா? அது ப்ரோகாரியோட்ல வராது கண்ணா. நல்லா டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. பி இல்லை கண்ணா சாக்கரோமைசிஸ். ஓகேவா? ஓகே. ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்படிதான் படிக்கும். அவ்வளோதான். தியாக சொல்லிட்டாப்புல. ஃபங்கை யூகேரியாட்டிக், சாக்கரோமைசிஸ்க்கு நாட். அதான் இதுதான் சொல்றது. கொஸ்டின்ஸை டக்குன்னு பார்க்க கூடாது. இந்த ஒரு லைனை வந்து நல்ல 1க்கு 2 வாட்டி படிச்சு பாருங்க. அவன் நாட்டு கேட்கறானா, இன்கரெக்ட் கேட்கறானா, இப்படிதான் கேட்பான். குழம்பி கேட்பான். தப்பானதே சொல்லுங்க, சரியானதே சொல்லுங்க, நாட் கரெக்ட், இன்கரெக்ட், கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்பான். மறந்துடக்கூடாது. அவன் நாட் ப்ரோகாரியோட்டிக் தான் கேட்டிருக்கான். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. நாட் ப்ரோகாரியோட்டிக் தான் கேட்டிருக்கான். நாட் ப்ரோகாரியோட்னா சாக்கரோமைசிஸ் வந்து ஃபங்கை வந்து யூகேரியாட். அவ்வளோதான். சூப்பர்ப்பா. அவ்வளோதான். முடிச்சு விட்டாச்சு. கவலைப்படாதீங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தாலே முடிஞ்சிடும். ஆப்ஷன்ஸே பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். டுவெல்த் நேற்று தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சோம். ஸ்ரேயா கவலைப்படாதீங்க. 12th நேற்று தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சோம். நேற்று முடிச்சதுனால தான் டக்குனு எடுக்கல. இதுக்கு முன்னாடி நம்ம பயாலஜி கிளாஸ் முடிச்சனால தான் வந்திருக்கோம். அடுத்த வாரம் 12th நம்ம போயிடலாம். கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் 12th இல்லை இந்த வாரத்தில் என்ன முடிக்கிறோமோ அதை பார்த்து விட்டுரும். கவலையப்படாதீங்க. அவ்வளோதான். ஃபயரை போட்டாச்சு. வைஷு, பிசிக்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிற மாதிரி புக்கா? நிறைய புக்கு இருக்குப்பா. நம்ம வேதாந்துலேயே நிறைய புக்கு வந்துட்டு இது போட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்து சொல்றேன். எனக்கு பிசிக்ஸ் அவ்வளோவா தெரியாது. பட் நீங்க மதன் சார் கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவார். அவர் நிறைய புக்கு வச்சுருக்கு. நான் பார்த்துருக்கேன். அவர் ஏதோ ஏல ஆரம்பிக்கிற ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் புக் இருக்கு. ஏதோ ஒரு ஆத்தர் தெரியாம சொல்லக்கூடாது இல்லையா? நான் கேட்டு சொல்றேன். ஓகேவா? ஐ திங்க் அந்த ஃபாரின் ஆத்தர் புக் தான் நினைக்கிறேன். ஏல ஆரம்பிக்கும். அதனால பிசிக்ஸ் ப்ராப்ளம்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தத்வா புக்கு தான் நம்ம கொடுக்குறது. பட் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் நிறைய புக்கு வந்துட்டு மதன் சார் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் மதன் சார் கிட்ட கேளுங்க. மதன் சார் வருவாரில் அப்போ கேளுங்க. அவ்வளோதான். தத்வா தான் பெஸ்ட்டா. சூப்பர்ப்பா. என்சிஆர்டி தான் இம்பார்ட்டன்ட். பயாலஜிக்கு என்சிஆர்டி தான் இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்சிஆர்டி தான் இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டில 60 to 70%, 80% கிட்ட என்சிஆர்டி தான் கேட்பாங்க. என்சிஆர்டில தான் கொஞ்சம் தான் இருக்கு. என்ன அந்த 4 ஃபேமிலி இருக்கு. ஜெர்மிடே, இன்னொன்று 4 ஃபேமிலி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 வைரஸ் இருக்கும். டெங்கு, சிக்கன் குனியா. இது 2 மட்டும் தான் என்சிஆர்டியில். பழைய என்சிஆர்டியில், புது என்சிஆர்டி இல்லை. மிச்சம் எல்லாமே என்சிஆர்டி பேஸில் தான் கேட்பாங்க. கவலைப்படாதீங்க. ஓகேவா? என்ன கொஞ்சம் குழப்பி கேட்பாங்க.
வராது ஒன்றும் இல்லைப்பா. இந்த சேனலில் போய் கிளிக் பண்ணுங்க. சேனலில் போய் கிளிக் பண்ணி அங்கே லைவ்னு இருக்கும். கீழே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேலே லைவ்னு காட்டும். லைவ்னு போட்டோன்னா அது மேலே இந்த டாப்பிக்கே போட்டிருப்போம். இந்த சாப்டர் என்ன, கெமிஸ்ட்ரி என்ன நடத்திருக்காங்க, ஃபிசிக்ஸ் என்ன நடத்திருக்காங்க, அந்த லைவ் கீழே போய் பாருங்க. ஓகேவா? சாப்டர் வைஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிடும், கவலைப்படாதீங்க, முடிச்சு விட்ருவோம். வெற்றி ஹரியன்ட் புக்கா அப்படிதான் நினைக்கிறேன்ப்பா. வெற்றி வந்துட்டு மதன் சார் கிளாஸ் கவனிப்பீங்க. அந்த புக்கை பாருங்க. அந்த புக் ஹரியன்ட் புக் 7 தான் ஆரம்பிக்கும். பட் ஃபுல்லா நேம் தெரியல. ஓகேவா? வரது ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்க. லைவ்னு இருக்கும். அந்த லைவ்க்குள்ள ஒரு கிளாஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 1 hour 30 minutes கிட்ட ஒரு கிளாஸும் போயிட்டு இருக்கும். பாட்டா எடுத்துருப்போம். ஓகேவா? இப்பதான் ஆரம்பிச்சிருவோம். நீங்க பாருங்க, இது பண்ண முடியும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? 10வது கொஸ்டின் பார்க்க போறோம். அடுத்தது, ஆஃப்டர் கேரியோகேமி ஃபாலோடு பை மியோசிஸ் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் எச்சோஜீனியஸ்லி. நல்லா பாத்துக்கோங்கண்ணா. எச்சோஜீனியஸ்லி இன் இதுல நியூரோஸ்போராவா, அல்டர்னேரியாவா, அகாரிகஸா, சாக்ரோமைசிஸா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் படிக்க சொல்லிருப்பேன். ஞாபகம் இருக்கா? எக்ஸாம்பிள் படிச்சீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். டக்கு சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான். நெருப்பு போட்டாச்சு. 10வது கேள்விக்கு டக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். கேரியோகேமியம் பிடிச்ச உடனே மியோசிஸ் நடக்குது. மியோசிஸ் நடக்கும்போது ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எக்ஸோஜீனியஸ்லி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இதுல எக்ஸோஜீனியஸ்லி ப்ரொடியூஸ் ஆகும்? நல்லா பாருங்க. ஒரு மஷ்ரூம். அது என்ன மஷ்ரூம்? மஷ்ரூம்னால என்ன வரும்? மஷ்ரூம் எடிபிள் மஷ்ரூம் சொல்லியிருப்பேன். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க, நான் பயோ மட்டும் கம்ப்ளீட் பண்ணல. ஐ திங்க் பிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சம் பேசிக் கான்செப்ட் இன் கெமிஸ்ட்ரின்னு பிரமிளா மேம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்க பாருங்க 1 by 1 பாருங்க. ஓகேவா? எதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கன்ஃபார்ம் இல்லை. உங்க டவுட் இருந்தா அதோட கமெண்ட் கீழே வந்து கேளுங்க. உங்களுக்கு இப்பவும் புரியலன்னா இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கும் பாத்தீங்க. இந்த லைவ் கமெண்ட் இல்லை, இது முடிஞ்ச அந்த கமெண்ட்ல வந்து கேளுங்க. நம்ம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். அவ்வளவுதான். எல்லாம் சூப்பர் ஆன்சர் பண்ணியாச்சுப்பா. சியா அவ்வளவுதான்ப்பா. முடிச்சு விட்டீங்கப்பா. அவ்வளவுதான். தெரிச்சிட்டீங்கப்பா. தியாகு சூப்பர். மோனிஷா, அபிநயா, ஸ்ரீ, நந்தகுமார் சூப்பர். காளிமுத்து, வரதராஜ், சான், கேத்ரின், அபிநயா, ஓகே. ஜெனிட்டா சூப்பர்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. அகாரிகாஸ் இதுல இருக்கு. மஷ்ரூம்னாலே கேரியோகாமி நடந்து ஸ்போர்ஸ் வந்து எச்சோஜீனியஸ்ல ஃபார்ம் ஆகுதுனாலே பெசிடியோமைசிஸ் தான். ஞாபகம் இருக்கா? பெசிடியோமைசிஸ் இதுதான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேக்குறது. இது பெசிடியோமைசிஸ்ல தான் நடக்கும். அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அகாரிகாஸ்னு இப்படிதான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, அதை நீங்க தெரிச்சிட்டீங்கப்பா. சூப்பர்ப்பா. அவ்வளவுதான். பெசிடியோமைசிஸ்ல தான் கேரியோகாமி நடந்து மியோசிஸ் நடந்து ஸ்போர் வந்து எச்சோஜீனியஸ்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த பெசிடியோமைசிஸ்ல நீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகாரிகாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா. ஆமா நந்தகுமார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட் கொஸ்டின் சார். என்ன இது போர்ட் கொஸ்டின் சொல்றீங்களா இல்ல கேக்குறீங்களா? இம்பார்ட்டன்ட் போர்ட் கொஸ்டின் கேக்குறீங்களா இல்ல இது இம்பார்ட்டன்ட் சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. வேணுமா இம்பார்ட்டன்ட் போர்ட் கொஸ்டின்ஸா? போர்ட் கொஸ்டின்ஸ்னா இந்த ஸ்டேட் போர்டு மாதிரி சொல்றீங்களா? என்ன கிளாஸுக்குப்பா? 12th 11th ஸ்டேட் போர்ட் கொஸ்டின்ஸா? என்ன உங்க போர்டு எக்ஸாம் கேக்குறீங்களா நீட் கேக்குறீங்க? அது ஒன்று மென்ஷன் பண்ணுறேங்க. ஓகேப்பா, எல்லாம் சூப்பராக கரெக்டாக மென்ஷன் பண்ணி இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி மாதிரி அவன் கேட்டிருந்தாலும் கூட நீங்கள் பெசிடியோமைசிஸ்ல வந்து அகாரிகாஸ் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே எக்ஸாம்பிள்ஸ்லாம் சூப்பராக படிச்சதுனால தூக்கி போட்டீங்க. போட்டுடலாம் நந்தகுமார், கவலைப்படுங்க. நம்ம எப்படியுமே சிபிஎஸ்சி என்சிஆர்டி வந்து லைன் பை லைனாக தான் சொல்லிட்டு இருக்கோம். அதில் நீட்டுக்கு என்னென்ன வரும் நம்ம சொல்லிடலாம், கவலைப்படாதீங்க. அதுலேருந்து மோஸ்ட் ப்ராபபிலி ஒன்னால சேமாக தான் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். அடுத்த பார்த்து 11வது கொஸ்டின் போலையா காணும். அவ்வளோதான் 11வது. சாரி, 11வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ராங் ஸ்டேட். நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் 1-2 வாட்டி படிங்க. ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல, ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? செல் வால் இஸ் present in members of fungi and plantae. Mushroom being belong to the basidiomycetes. Pseudopodia are locomotory and feeding structures of sporozoans. Mitochondria the powerhouse of the cells in all kingdom except முனீரா. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. டக்குன்னு அடிங்க பார்க்கலாம். அப்பா கொஸ்டின் படிக்கிறதுக்குள்ள அடிச்சு விட்றீங்களா? கொஸ்டின் படிக்கிறதுக்குள்ள டக்குன்னு அடிச்சு விட்றீங்களா? சூப்பர்ப்பா. கமான் அடிங்க. இந்த ஃபயர் இருக்கணும் எப்பவுமே. ஃபயர் அப்படி நமக்குள்ள அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஷைன் லைக் a sun, burn like a sun அப்படி நம்ம தலைவர் சொல்லியிருக்கா இல்லையா அப்துல் கலாம், அது மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான் நந்தகுமா. சூப்பர்ப்பா. கேத்ரின் கார்ட்டூன் பாய், சின்சன் பாய், நீங்க தான் சூப்பர்மா. அவ்வளவுதான். அடிச்சு தூக்கி போடுங்க. அடிச்சிட்டீங்க. சூப்பர்ப்பா. சூப்பர்மா. காளிமுத்து, ஷர்மிளா, ஸ்ரீ சூப்பர், சுமதி சூப்பர்மா. அவ்வளவுதான். ராங் கேட்டிருக்கான். நல்லா பாத்துக்கோங்க. என்ன கேட்டிருக்கான்னு பாத்துட்டோம்னா டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? நீங்க இதை 1-2 வாட்டி படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கொடுத்துருப்பான் தெரியுமா இந்த கொஸ்டின்ஸ், இதை 1-2 வாட்டி படிங்க. இதை படிச்சாலே நம்ம ஈஸியா முடிச்சு விட்டுறோம். நம்ம அந்த எக்ஸாம் டென்ஷன்ல படிக்கவே மாட்டேங்கிறோம். அவ்வளவுதான். ஜெனிதா, வெற்றி, மோனிஷா சூப்பர்ப்பா. அப்ப செல் வால் இஸ் present in members of fungi and plantae.
ஆமா செல் வால் இருக்கு. இது வந்து செல்லுலோசலா இருக்கும். இது வந்து என்ன வாலா இருக்கும்? கைட்டினலா இருக்கும்னு சொல்லியிருப்போம். சரி சரி ரொம்ப கத்திட்டேன் போல இருக்கு, அதனாலதான். அவ்வளவுதான். சி அடுத்தது மஷ்ரூம். இப்பதான் முன்னாடி தான் பார்த்தோம். மஷ்ரூம் பிலாங் டு 𝑬𝒑𝒐𝒓𝒆. ஓகேவா? மஷ்ரூம் பிலாங் டு 𝑬𝒑𝒐𝒓𝒆 தான். சூடோபோடியா அது லோகோமேட்ரி அண்ட் ஃபீடிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஸ்போரோசோவன். சூடோபோடியாவா இல்ல ஃப்ளஜெல்லா வச்சுதான் இது பண்ணோம். ஸ்போரோசோவன்ஸ் வந்து மூவ்மெண்ட். லோகோமேட்ரி என்ன சொல்லியிருக்கேன்? மோஷன்ஸ் எப்படி பண்ணோம்? சூடோபோடியா வச்சு பண்ணாத ஸ்போரோசோவன்ஸ் ஃப்ளஜெல்லா வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். மைட்டோகாண்ட்ரியா கூலி பவர் ஹவுஸ். அவ்வளவுதான். மைட்டோகாண்ட்ரியாலே பவர் ஹவுஸ் தான். இதெல்லாம் ஈஸி, சின்ன வயசுக்கு இது. அப்போ இது மட்டும் தான் ராங் ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான். சூப்பரா சொல்லிட்டீங்க. ஃபயர்ப்பா ஃப்ளஜெல்லார் மூவ்மெண்ட். அவ்வளவுதான். மோனிஷா சூப்பரா சொல்லுவா. ஃப்ளஜெல்லார் மூவ்மெண்ட்ல தான் நடக்கும். ஓகேவா? சூடோபோடியா மூவ்மெண்ட் நடக்காது, ஃப்ளஜெல்லார் மூவ்மெண்ட்ல தான் நடக்கும். நல்லா பாத்துக்கோங்க. ஒரு ராங்கான கொஸ்டின் நீங்க ராங்கான இது செலக்ட் பண்றீங்கன்னா அதுக்கான கரெக்டான இது இன்னும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படிதான் படிக்கணும். ஓகேங்களா? சும்மா ராங் மட்டும் செலக்ட் பண்ணி போயிடக்கூடாது. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. which of the following is correct? நல்லா பாத்துக்கோங்க. அங்க போன வருஷம் ராங் கேட்டிருந்தா இந்த வருஷம் கரெக்ட். about viroids பத்தி கேட்டிருக்காங்க. viruses பாத்துக்கோங்க. ஓகேவா? they have RNA with protein coat, they have free RNA without protein coat, they have DNA with protein coat, they have free DNA without protein coat. ஆன்சர் பண்ணுங்கப்பா. நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. கண்ணா கொஸ்டின் நல்லா பாரு கண்ணா. கரெக்ட் கரெக்ட் அபவுட் வைராய்ட்ஸ் கண்ணா. நல்லா பாத்து கண்ணா. வைராய்ட்ஸ் வைரஸ் இல்ல வைராய்ட்ஸ். கரெக்டா பாருங்க. இந்த சி ஆப்ஷன் போட்டவங்க கரெக்டா பாருங்க. ஒண்ணுக்கு 2 வாட்டி பாருங்க. சி ஆப்ஷனா நல்லா கரெக்டா பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். வைராய்ட்ஸ்ல என்னென்ன பிரசன்ட் இருக்கு நம்ம கிளாஸ் நடத்தும்போது 1க்கு 2 வாட்டி 10 வாட்டி சொல்லியிருப்போம். வைராய்ட்ஸ்ல என்ன இருக்கும், வைராய்ட்ஸ்க்கும் வைரஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு 10-15 வாட்டி கிட்ட சொல்லியிருப்போம். நல்லா பாருங்க. அவ்வளவுதான். தியாகு, ஷர்மிலாஸ், அபிஷேக், சோனிகா, கார்ட்டூன் பாய், சின்சான் பாய், சூப்பர் பா, அடி சியா சி இல்ல கண்ணா. அவ்வளவுதான்மா. மோனிஷா, சாம்ஸ்டி, கேத்ரின், மோனிஷா, ஜெனிதா, சூப்பர்மா. அவ்வளவுதான். பி தான். வைராய்ட்ஸ்ல என்ன இருக்கும்? ஃப்ரீ நியூக்ளியை இருக்கும், புரோட்டீன் கோட் இருக்காது. ஓகேவா? they have RNA and protein coat இல்ல. they have DNA and protein coat இல்ல. RNA தான் இருக்கும். RNA ஜெனடிக் மெட்டீரியல் தான் ஃப்ரீயா இருக்குமே தவிர புரோட்டீன் கோட் இருக்காது. வைரஸுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் எதுனா, வைரஸஸ்ல என்ன இருக்கும்? ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும், புரோட்டீன் கோட் கேப்சியோமே சொல்லுவோம் பாத்தீங்களா, அது பிரசன்டா இருக்கும். ஆனா வைராய்ட்ஸ்ல என்ன இருக்காது? புரோட்டீன் கோட் இருக்காது, டிஎன்ஏவும் இருக்காது. ஒன்லி RNA மட்டும் தான் இருக்கும். அது ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் they have free RNA without protein code. ஓகேவா? தப்பா பண்ணீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். சூப்பர்மா. அவ்வளவுதான். ஜூரோ சூப்பர்மா. சுந்தரி சூப்பர்மா. ஜெனிதா சூப்பர்மா. அவ்வளவுதான். ஃபயர் விட வேண்டியதான். ஃபயர் விட்டு சூப்பர் தூக்கிட வேண்டியதான். கவலையப்படாதீங்க. ஒண்ணுமே இல்ல. கரெக்டா அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் அவங்க என்ன கேட்கறாங்க, வைரஸான்னு பாத்துக்கோங்க. டக்குன்னு பார்த்து டக்குன்னு அடிச்சு விட்டுணும். இது மாதிரி டெய்லி பண்ணும்போது ஈஸியா வந்துடலாம். ஓகே. அடுத்து 13வது கொஸ்டின் போறோம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நினைக்கிறேன். மேட் கவ் டிசீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேட் கவ் டிசீஸ் இன் கேட்டில் இஸ் காஸ்ட் பை an organism which has inert crystalline structure-ஆ, இல்ல abnormal folded prions-ஆ, இல்ல free RNA without protein coat-ஆ, இல்ல free DNA without protein coat-ஆ. மேட் கவ் டிசீஸ் எதுல படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருந்தாலே உங்களுக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுலாம். சொல்லுங்க பாப்போம். 13 சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 13வது ஆன்சர். கோல்டு பிடிச்சிச்சு என்னன்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் ஓகே கவலைப்படாது. அவ்வளோதான்பா. சூப்பர்ப்பா. கார்ட்டூன் பாய், சாண்ட், ஜோரோ, சோனிகா. அவ்வளோதான். மோனிஷா, கேத்ரின், ஷர்மிளா, சுந்தரி, ஆர்டி. சூப்பர்ப்பா. ஜெனிதா, வெற்றி, ஐசன்பர்கே வந்துட்டார். சூப்பர்ப்பா. அசரப் குட் ஆஃப்டர்நூன். அவ்வளோதான். அசரப் வந்தோடனே ஆன்சரை போட்டான். அவ்வளோதான். சான் ஆன்சரை போட்டதும் இல்லாம கரெக்டா வந்து போட்டான். பி தான் ஆன்சர். எதுல இருக்கும்? மேட் கவ் டிசீஸ் எதுல படிச்சிருக்கோம்? பிரயான்ஸ்ல படிச்சிருக்கோம்.
ஞாபகம் இருக்கா? வைரஸ், வைராய்ட்ஸ், ப்ரையான்ஸ், லைகன்ஸ் படிச்சிருப்போம். அதுல ப்ரையான்ஸ்ல தான் மேட் கவ் டிசீஸ். மேட் கவ் டிசீஸ் என்னது? நியூரல் சிஸ்டம், பிரெயின் அஃபெக்ட் பண்ண டிசீஸ் தான் நம்ம மேட் கவ் டிசீஸ் சொல்லுவோம். நியூரல் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ண சொல்லி நர்வ் சிஸ்டத்தெல்லாம் அஃபெக்ட் பண்ண தான் நம்ம மேட் கவ் டிசீஸ். அது எப்படி இருக்கும்னா அப்நார்மல் ஃபோல்டடா இருக்கும். அப்நார்மல் ஃபோல்டட் ப்ரோட்டீன், அதாவது மிஸ் ஃபோல்டட் ப்ரோட்டீன் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது ஃபோல்டடா இருக்கும், மிஸ் ஃபோல்டடா இருக்கும். இங்க அப்நார்மல் ஃபோல்டட், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ப்ரோட்டீன் வந்து ஃபோல்டடா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எதிர சொல்லியிருக்காங்கன்னா ப்ரையான்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர்மா சூப்பர்மா. அவ்வளவுதான் சான் சூப்பர்மா. அஸ்ரப் சூப்பர்ப்பா. கவலைப்படாத வரதா. எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் இதெல்லாம் வரதா. இப்ப நானும் ஒரு காலத்துல இதெல்லாம் என்னென்ன புரியாம இருந்த காலத்துல தான் இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் தெரியுமா தவிர எல்லாமே லேர்னிங் தான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாருமே டீச்சர்ஸ் தான். சொல்லி கொடுக்குறவங்க எல்லாமே டீச்சர் தான். அதை கேட்டு நடக்கிறவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். நானும் நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து நீங்க கத்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கத்துட்டு இருக்கேன். ஓகேவா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வரைக்கும் இது தெரியாம இருந்துச்சு, இன்னும் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அப்படி நினைச்சு போயிட்டே இருக்கணும். என்னைக்குமே எப்பவுமே ஒரு ஸ்லோ வாக்கரா இருந்தா கூட பரவாயில்ல, பட் நெவர் வாக் பேக்வர்ட்ஸ்னு ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் எழுதியிருப்பேன். நான் என் லைஃப் எப்பவும் இது ஃபாலோ பண்றது. யூ கேன் பி அ ஸ்லோ வாக்கர் பட் நெவர் வாக் பேக்வர்ட்ஸ். நீங்க மெதுவா கூட போலாம், பட் பின்னாடி போயிடாதீங்க. ஓகேவா? இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா இன்னிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்க கெயின் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அப்படி நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? எப்பவுமே அப்படிதான் இருக்கும். கவலையப்படக்கூடாது. டெய்லி நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் கவனிச்சுனா தெரியும். நம்ம திருவள்ளுவர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சூப்பர்ப்பா. அப்ப நல்லா பாத்துக்கோங்க. மேட் கவ் டிசீஸ் வந்து ப்ரையான்ஸ்ல இருக்கு. ப்ரையான்ஸ் வந்து நர்வ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். அந்த நர்வ் சிஸ்டம்ல புரோட்டீன் எப்படி ஃபோல்டட் ஆயிருக்கும், அப்நார்மலா மிஸ் ஃபோல்டட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சூப்பர்மா. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? ஓகே. 14th. Which of the following is statement is incorrect? ஒன்னுக்கு 2 வாட்டி படிங்க. Which of the following statement is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? Prions consist of abnormal folded proteins. ஓகேவா? Viroids lack in protein coats. Viruses are obligate parasites. Infective constituent in viruses is the protein coat. டக்கு நடிச்சு விடுங்க. இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே வரது. ஓகே. டக்கு நடிச்சு விடுங்க பாப்போம். டக்கு நடிச்சு விடுங்க பாப்போம். சீக்கிரம். கூலி பவர் ரவுசே. அவ்வளவுதான்ப்பா. சூப்பர்ப்பா. சான் தியாகு, சுந்தரி, கேத்ரின், ஷர்மிளா, மோனிஷா, ஐசன்பர்க், அசரப், டான்சிங் கேர்ள், காளிமுத்து, ஜெனிதா, மோனிஷா. அவ்வளவுதான். சூப்பர்மா. ஜோரோ சூப்பர்மா. அவ்வளவுதான். இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. டக்கு நடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? பிரையான் கன்சிஸ்ட் ஆஃப் அப்நார்மல் ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸா? இப்பதான் சொன்னேன். ஆமா, அப்நார்மல் ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அது வந்து நர்வ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணி நர்வ் சிஸ்டம் அட்டெண்ட் பண்ணி மேட் கவ் டிசீஸ் மாதிரி அனிமல்ஸ்ல ஆமா. ஓகேவா? வைராய்ட்ஸ் லைக் ப்ரோட்டீன் கோட் அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஆமா, ப்ரோட்டீன் கோட் இருக்காததுக்கு அதுக்கு என்ன இருக்கும்? ஃப்ரீ ஆர்என்ஏ மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன? வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பாரசைட்ஸா? ஆமா, கண்டிப்பா ஆப்ளிகேட் பாரசைட்ஸ் தான் வைரஸஸ். கண்டிப்பா பாரசைட்ஸ். ஆப்ளிகேட்னா நிச்சயமா பாரசைட்ஸ் தான். வைரஸஸ்லாம் இந்த இறக்கம் எல்லாம் பார்க்க மாட்டாது. வந்தா கொண்டுட்டு பாரசைட்ஸ் லிவிங் ஹவுஸ்ல தான் வரும். ஓகேவா? அப்போ வைரஸஸ் ஆப்ளிகேட் பாரசைட்ஸ். இன்ஃபெக்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வைரஸ் இஸ் புரோட்டீன் கோட்டா இல்ல ஜெனடிக் மெட்டீரியல். என்னது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுவோம்? வைரஸ்ல எது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுவோம்? ஜெனடிக் மெட்டீரியல் தான் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுவோம். அதாவது என்னது? டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஒன்று டிஎன்ஏ ப்ரோட்டீன் கோட்டா இருக்கும், இல்ல ஆர்என்ஏ ப்ரோட்டீன் கோட்டு இருக்கும். ஜெனடிக் மெட்டீரியல் தான் என்ன காஸ் பண்ணுது? இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணுது. இதுல வைரஸ்ல இன்ஃபெக்டிவ் கான்ஸ்டிட்யூன்ட் ஆஃப் வைரஸ் வந்து ஜெனடிக் மெட்டீரியல், ப்ரோட்டீன் கோட் இல்ல. ப்ரோட்டீன் கோட் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன். பவர் ஹவுஸ் வேண்டாம், மோனிகா வேணும். என்ன சொல்றோம்? பட் நம்ம மைட்டோகாண்ட்ரியால பவர் ஹவுஸ் தானே. ஓகேவா? அடுத்து மோனிகா பெலூஜி இது பண்ண மாதிரி தான் வந்துச்சு. நம்ம மோனிகா யூஸ் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. சமீரா பானு, ஹாய்மா. நீட் ஆஸ்பிரண்ட். ஓகே. உங்க பேர் கவினா. இனிமே கூப்பிட்டுறேன்ப்பா. உங்க இதுல அப்படி போடுறது. அதே மாதிரி டான்சிங் லைஃப் கேர்ள், அவங்களோட பேர் என்ன சொல்லியிருந்தீங்க? அந்த பேர்லாம் நீங்க முன்னாடி சொல்லியிருப்பீங்க, நான் மறந்துருப்பேன். ஓகேவா? ஐ எம் நாட் குட் வித் திஸ் மெமரிஸ்னு சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி. ஓகே கவின். இனிமே மறக்காம ட்ரை பண்றேன். ஒருவேளை மறந்துட்டா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. எது காஸ் பண்ணுதுன்னா ஜெனடிக் மெட்டீரியல் தான் காஸ் பண்ணுது, ப்ரோட்டீன் கோட் காஸ் பண்ணல. ஓகேவா? ஓகேமா. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 15வது கொஸ்டின். பாதி கொஸ்டின் வர போறோம். 15வது கொஸ்டின் பாத்துருவோமா? ஃபயரை போட்டுருங்க பாப்போம். 15வது கொஸ்டின் பாத்துறோம். 15வது வரதுராஜ், உங்க பேர் தீபிகா. ஓகே தீபிகா. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்க இப்பயிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. ஒண்ணுமே இல்லை, நம்மளோட சொன்ன மாதிரி தான். இப்பயிலிருந்து படிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அது ஒரு கெயின் தான். ஓகேங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். எஸ். அடுத்த கொஸ்டின் 15th கொஸ்டின். ஓகே. Which of the following are found in the extreme saline condition? நல்லா கவனிப்பாங்க. சலைன் மட்டும் கேட்கல, எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷன் கேட்டிருக்காப்ல. எக்ஸ்ட்ரீம் சலைன் கண்டிஷன்ஸ் என்னது? யூபாக்டீரியாவா, சைனோபாக்டீரியா, மைக்கோபாக்டீரியா, ஆர்கேபாக்டீரியா? இதெல்லாம் சப்பமா டக்கு நடிச்சு விடுப்பா. டக்கு இதெல்லாம் கேள்வியாவே கேட்டிருக்காங்கன்னு தெரியல. மெமரி இல்லாம எப்படி சார் பயோ டீச்சர்? என்னப்பா நான் கலாய்க்கிறேன்? ஐ எம் நாட் மெமரி வித் குட் நேம்ஸ் சொன்னேன்ப்பா. உங்க பேர்ல இந்த மெமரி இல்லாம சொன்னேன்.
ஓகேவா ஓகேவா அபிஷேக் என்ன அபிஷேக் பொசுக்கு அசிங்கப்படுத்தி விட்டீங்களே. ஓகேம்மா 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 ஓகேம்மா. இது முடிஞ்சோடனே இருக்குக்கண்ணா கிரிக்கி பாட்ஸா பிசிக்ஸ் கெமியெல்லாம் இது பயாலஜி ஃபர்ஸ்ட் முடிஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சம்பவமே பயாலஜி தான், அடுத்த சம்பவம் தான் கெமிஸ்ட்ரிலாம் வருது. ஓகேங்களா, கவலைப்படாதீங்க. அவ்வளோதான். தீபிகா மேனேஜ் பண்ணலாம், 12th ஸ்டேட் போர்டு மேனேஜ் பண்ணலாம், ஒன்றும் மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் என்சிஆர்டி புக்கை வாங்கிட்டு சைட் பை சைடு அதுலேயும் படிச்சுட்டே வாங்க. அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்சிஆர்டிலையும். நீங்கள் சைட் பை சைடு நம்ம கிளாஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேல் தான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே தீபிகா, ஒன்றும் இல்லை, ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸ்டேட் போர்டு படிச்சாங்களா நீட் கிளியர் பண்ண முடியாது, எவனோ சும்மா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படிச்சா யார் வேணா கிளியர் பண்ணலாம், எப்படி வேணா கிளியர் பண்ணலாம். அவ்வளோதான்ப்பா, சூப்பர்ப்பா. அவ்வளோதான் முடிச்சுட்டீங்க. மோனிஷா, ஐசன்பர்க், தியாகு, காளிமுத்து, சமீரா. சமீரா சூப்பராக சொல்லிட்டாப்பா. ஷர்மிளா, மோனிஷா, ஜெனிதா, வஷினி. அவ்வளோதான். டாக்டர் பிரிஜித் வந்துட்டாப்ல, டாக்டர் பிரிஜித், அபிஷேக். சூப்பர்ப்பா. அவ்வளோதான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புரிய மாட்டேங்குதா? ஒன்றும் இல்லை, பிரமிளா மேம் கிளாஸை பாருங்க. பிரமிளா மேம் நல்லா ஷார்ட் கட்ஸ்லாம் சொல்லி தராங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கவலையப்படாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. அவ்வளோதான்ப்பா. டி ஆர்கேபாக்டீரியா தான். ஆர்கேபாக்டீரியா தான், கவலையப்படாது. ஏன்னா என்ன கொடுத்துருக்கான், நம்ம ஆர்கேபாக்டீரியா படிக்கும்போது சொல்லியிருக்கோம், ஆர்கேபாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் கோல்டையும் தாங்கிக்கும், எக்ஸ்ட்ரீம் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் ஆர்கேபாக்டீரியா உயிர் வாழும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, எப்படி ஆர்கேபாக்டீரியா உயிர் வாழுது அதுக்கு நம்ம சொல்லியிருப்போம். ஆர்கேபாக்டீரியா ஓகே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் லீவ், எந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருந்தாலும் லீவ் வாழும்னு சொல்லியிருப்போம். ஆர்கேபாக்டீரியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஆர்கேபாக்டீரியா கரெக்ட் தான்ப்பா. ஆர்கேபாக்டீரியா வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் லீவ் ஆகும். சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. பட் ஆர்கேபாக்டீரியா கூட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அது இருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆகுதுன்னு சொல்றோம். ஓகேவா, அவ்வளவுதான்ப்பா. ஐசன்பர்க் சூப்பர்ப்பா. செல்வால், அதோட செல்வால் தான்ப்பா. சூப்பர்ப்பா. அவ்வளவுதான். இந்த செல்வால் அதுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் செல்வால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆர்கேபாக்டீரியாக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் செல்வால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த செல்வால் ஸ்ட்ரக்சர் எதனால மேடா இருக்குன்னு தெரியுமா? எதனால மேடா இருக்குன்னா சூடோ பெப்டிடோகிளைக்கன் அப்படின்னு, பெப்டிடோகிளைக்கன். ஓகேவா, இதால மேடப் ஆயிருக்கும். ஓகேவா, ஆர்கேபாக்டீரியாக்கு என்ன இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் செல்வால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் செல்வால் வந்து எதால மேடப் ஆயிருக்கு, சூடோ பெப்டிடோகிளைக்கன் அப்படின்னு ஒரு இதால மேடப் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஓகேவா. அவ்வளவுதான். சூப்பர்ப்பா. அஸ்வினி சூப்பர்மா. அவ்வளவுதான். மோனிஷா, பிரிஜித், ஷர்மிளா. அவ்வளவுதான். சமீரா பானு சூப்பர்ப்பா. சூடோ பெப்டிடோகிளைக்கன். அவ்வளவுதான். அந்த சூடோ பெப்டிடோகிளைக்கன் இருக்கிறதுனால தான், அது சூடோ பெப்டிடோகிளைக்கன் எதுல இருக்கு, ஆர்கேபாக்டீரியா செல்வால் இருக்கு. இது கூட ஒரு क्वेश्चन கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்கேபாக்டீரியா எதனால எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சர்வைவ் ஆகுதுன்னா அதோட செல்வால் எப்படி இருக்கு, சூடோ பெப்டிடோகிளைக்கனால ஆனதுனால டிஃபரண்ட் செல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான். அது என்ன எக்ஸ்ட்ரீம் சலைன் மட்டும் இல்லை, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போ, நான் டாக்டர் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆர்கேபாக்டீரியா உட்கார்ந்ததுனால தான் நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேம்மா. அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? 16வது क्वेश्चन. 16. மறுபடியும் வைராய்ட்ஸ் வந்தாச்சு. நல்லா பாருங்க, வைராய்ட்ஸ் இல்ல, வைராய்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் வைரஸஸ். ஐயோ, ஒரு क्वेश्चन இருக்கதே மாதிரி நான் முன்னாடி சொல்லிட்டேன். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ப்பா, இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். DNA molecules with protein quota, RNA molecules with protein quota, RNA molecules without protein quota, DNA molecules with protein quota. இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். டக்கு அடிங்க பாப்போம். டக்கு அடிங்க பாப்போம். 16 டக்கு அடிங்க பாப்போம். அவ்வளவுதான். அரே என்னடா பண்றீங்க லைவ்ல? அபிஷேக்காவது ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு ஸ்ரீ என்ன பதில் சொல்லிருக்கான் பாருங்க. ஐயோ, இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. ஓகேப்பா, அவ்வளவுதான்ப்பா. அடிச்சு விட்டீங்கப்பா. அவ்வளவுதான். கவின் சூப்பர் கவின், கார்ட்டூன் பாய், ஷர்மிளா, ஜோரோ, ஏஎஸ்எம் ஃபுல் நேம் என்ன சொல்லுங்கப்பா. சான் கேத்ரின், சமீரா பானு, மோனிஷா சூப்பர்மா, ஐசன்பர்க், சுந்தரி, ஆக்னஸ், பிரிஜித், டாக்டர் பிரிஜித், வஷினி சூப்பர்மா, காளிமுத்து அவ்வளவுதான். தீபிகா சூப்பர்ப்பா. ஸ்ரீ சூப்பர்மா, சமீரா பானு சூப்பர்மா. அவ்வளவுதான். RNA molecules without protein code முன்னாடியே சொல்லிருப்போம். ஐயோ தெரியலையா, RNA moleculesல புரோட்டீன் கோட் இருக்காது. RNA molecule வைராய்ட்ஸ்ல RNA மட்டும் தான் இருக்கு, புரோட்டீன் கோட் இருக்காது. இப்படிதான் பண்ணுதான். நான் சும்மா சொன்னேன்ப்பா. வேட்டாயிட்டீங்களா? சும்மா நானும் சும்மா சொன்னேன். ஓகே. அவ்வளவுதான். வைராய்ட்ஸ்னால என்ன இருக்காது, புரோட்டீன் கோட் இருக்காது. அதனால அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். வைரஸுக்கும் அதான் மேஜர் டிஃபரன்ஸ். காமான். அடுத்து which among the following are the smallest living cells known about a definite cell wall?
நான் சொல்லலை, நான் ஃபர்ஸ்ட்லேயே ஒன்று சொன்னேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லைவ் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸ்மாலஸ்ட் living cell without cell wall, pathogenic to plants as well as animals and can be survive without இது ஒரு அடுத்த ஒரு க்ளூ, survive without oxygen. சொல்லுங்க பாப்பா, டக்கு 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 டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. சார்ஜ் போட்டு பாருங்கப்பா, சார்ஜ் போட்டு பாருங்க, இல்லை பவர் பேங்க் வச்சு பாருங்க சார், கவலைப்படாதீங்க. நம்ம என்ன 17வது கொஸ்டின் பண்ணிட்டோம், அவ்வளோதான் 17. நான் என்ன சொன்னேன், 25 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இனி அரௌண்ட் ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் தான், அவ்வளோதான். முடிச்சு விடலாம், டக்கு டக்குன்னு முடிச்சு விடலாம். அவ்வளோதான். வாங்க டக்கு டக்குன்னு பாருங்க, டக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் சொல்லியிருப்பேன், ஒரு இன்ட்டு பாயிண்ட் கொடுத்துருப்பேன். அது வந்தாலே கண்ணை மூட்டு அடிப்பான்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். சூப்பர்மா. சூப்பர் கமிங், சூப்பர். மோனிஷா, டாக்டர் பிரஜித், சான், சுந்தரி, ஜோரோ, மோனிஷா, கேத்ரின், ஆக்னேஸ், ஏஎஸ்எம், டாக்டர் பிரஜித், செமீரா பானு, ஜெனிதா, சூப்பர்மா. காளிமுத்து, ஷர்மிளா, வஷினி, அவ்வளோதான்ப்பா. வினோ, சூப்பர்மா. அவ்வளோதான். மைக்கோபிளாஸ்மா கண்ணை மூட்டை அடிக்க சொல்லியிருப்பேன். எப்படி ஸ்மாலஸ்ட் செல் அதெல்லாம் அடுத்து சர்வை வித்தவுட் ஆக்சிஜன் anaerobic கண்டிஷன்ல இருக்கும் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? கிளாஸ் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். anaerobic அதிலே கிளியரா கொடுத்துருப்பான். ஒரு 4-5 லைன் தான் கொடுத்துருப்பானே மைக்ரோபிளாஸ்மா பத்தி. அதுலேருந்து 2-3 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நீட்ல கேட்டிருக்காங்களா? அவ்வளோதான். ஸ்மாலஸ்ட் செல் வந்தாலே கண்ணை மூட்டு மைக்ரோபிளாஸ்மா, அது சர்வை வித்தவுட் ஆக்சிஜன்னாலே மைக்ரோபிளாஸ்மா. ஓகேவா, சூப்பர்மா. மைக்ரோபிளாஸ்மான்றது வந்துட்டு ஒரு இது, அது வந்துட்டு பேத்தஜெனிக் காஸ் பண்ணும், பிளான்ட்டுக்கும் காஸ் பண்ணும், அனிமல்ஸுக்கும் காஸ் பண்ணும். ஓகேவா, இப்போ மைக்ரோபிளாஸ்மா சொல்றது நம்ம தீபிகா நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். நீங்கள் கவலைப்படாம கிளாஸ் போய் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்ட் 2 நினைக்கிறேன், பார்ட் 2 போய் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா, ஃபுல்லாக பாருங்க. மைக்ரோபிளாஸ்மா மட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பாருங்க. அது ஃபுல்லாக பார்த்துட்டு மைக்ரோபிளாஸ்மா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, லூப் மோடு மாதிரி இருக்கு சார். எது சமீரா பண்ணும் லூப் மோடு மாதிரி இருக்கு? என்னது லூப் மோடு மாதிரி இருக்குன்றீங்க? ஓகே. அடுத்து அவ்வளோதான். அது பார்த்தாச்சு. மைக்ரோபிளாஸ்மா தான் ஸ்மாலஸ்ட். இதெல்லாம் ஈஸி, பெருசாக தான். பார்த்தீங்களா, இந்த லாங் ஆன்சர்லாம் இப்படி தான் கொடுத்துருப்பான், பெருசாக கொடுத்துருப்பான். பட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சது, நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா ஒரு லைன் ஒரு வேர்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்து 18th கொஸ்டின் தேவை கேட்டாப்பில். அவ்வளோதான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் ஃபார் ஃபங்கை? ஃபங்கைக்கு எது ராங்? they are eukaryotics. All fungi possess purely cellulosic cell wall. They are heterotrophic. They are both unicellular and multicellular. டக்கு சொல்லு பாப்போம். செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இல்லைன்னா அது 12th. அது கீழே போங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். அதவே பாருங்க தீபிகா. ஓகேங்களா, ஓ சூப்பர். அடுத்து அது ஒரு லூப் மோட் மாதிரி இருக்கா? அப்படியா, சரி. இப்போ அடுத்து சூப்பர் சொல்லிடலாம். ஓகேவா சமீரா பானு? ஓகேப்பா. டக்கு ஆன்சர் பண்ணுங்க. நல்லா பாருங்க. கொஸ்டின் நல்லா பாருங்க. ராங் கேட்டிருக்கான், ஃபங்கை பத்தி கேட்டிருக்கான். ராங், வாட் இஸ் ராங்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். ஓகேவா, நல்லா பார்த்து பாருங்க. ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான். கரெக்ட் இல்ல இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான். அவ்வளவுதான். சூப்பர்ப்பா கமிங். சூப்பர்ப்பா டாக்டர் பிரஜித், கேத்ரின், தியாகு, சூப்பர்மா. சான், ஹைசன்பர்க், மோனிஷா, சுந்தரி, ஷர்மிளா, சூப்பர்மா. ஜோரோ, அவ்வளவுதான். வினோ, ஷர்மிளா, அவ்வளவுதான். மோனிஷா, ஜெனிதா, நர்மதா, சூப்பர்மா. தீபிகா, சூப்பர்ப்பா. அவ்வளவுதான். சான், சூப்பர்மா. பி தான் கைட்டின். அவ்வளவுதான். ஃபங்கை செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். இது சின்ன குழந்தை கூட கேட்டாலும் சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை எந்த சொல்ல மாதிரி இந்த மாதிரி ஃபங்கை யார் எதிரால மேடப் ஆயிருக்கு, செல்வால் எதிரால மேடப் ஆயிருக்குன்னு கேட்டா கைட்டின் எந்த குழந்தையும் சொல்லும். பூசுத்தனமா செல்வாலும் கொடுத்து இதெல்லாம் கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காப்ல. ஓகேவா, அவ்வளவுதான். அது யூகேரியாட்டிக் தான், ஹெட்டிரோட்ராபிக் தான். தே ஆர் போத் யூனிசெல்லுலார். என்ன சொல்லியிருக்கேன்? யூனிசெல்லுலார் ஈஸ்ட், மறந்துடக்கூடாது. யூனிசெல்லுலார் ஃபங்கை வந்துட்டு ஈஸ்ட். ஓகேவா, ஃபங்கை வந்து யூனிசெல்லுலார். ஃபங்கைக்கு வந்து ஃபிலமெண்டஸ் பாடி இருக்காது, லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபிலமெண்டஸ் பாடி இருக்காது. நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இது கூட தப்புன்னு போட்டுருலாம். ஓகேவா, ஃபங்கைல யூனிசெல்லுலார் இருக்கு, அதான் ஈஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, அவ்வளவுதான். சூப்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின். இப்போ நான் 18வது கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து 19வது கொஸ்டின். இதுலயும் ராங் ஸ்டேட்மெண்ட். பாத்தீங்களா, இந்த இதுல வந்து நிறைய ராங் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஏன் சொல்லுங்க, இது ரொம்ப ஈஸியா கூட ஓரளவுக்கு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் சாப்டர் தான். பட் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ராங் கேட்டிருக்காங்க. The walls of diatoms are easily destructible. Diatom is earth is formed by the cell wall of diatoms. Diatoms are chief producers of ocean. முன்னாடியே பார்த்தாச்சு. Diatoms are microscopic and float passively in water. டக்கு நடிச்சு விடுங்க பாப்போம். நான் தண்ணி குடிச்சு வந்துடுறேன். B. 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 B.
கண்ணா கண்ணா ஒன்றுக்கு 2 வாட்டி படி கண்ணா. ராங் ஸ்டேட்மெண்ட் கண்ணா, ராங் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் இல்லை கண்ணா, ராங் ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் படிச்சிருக்கீங்க போல இருக்கு எல்லாருமே. ஓகே சுந்தரி சூப்பர்மா. ஜோரோ ஐசன்பர்க் தியாகு சூப்பர்ப்பா சூப்பர் சொல்றது தான் அடுத்தடுத்து வரக்கா. ஃபென்டாஸ்டிக்பா. அனு ஃபென்டாஸ்டிக்மா. ஷர்மிளா மோனிஷா, அம்மா நர்மதா, நமீரா, கேத்ரின் ஃபென்டாஸ்டிக். காளிமுத்து, கவின் ஃபென்டாஸ்டிக். வஷினி, டாக்டர் பிரஜித். அவ்வளோதான் கண்ணா. முடிச்சு விட்டாச்சு. ஏதான் இந்த வால்ஸ் ஆஃப் டயட்டாம்ஸ் ஆர் ஈஸிலி டிஸ்ட்ரக்டபிளா? அடா பாவி. அது இன்டிஸ்ட்ரக்டபிள்ரா. ஈஸிலி டிஸ்ட்ரக்டபிள் இல்லை. ஆமா, எதனால அது இன்டிஸ்ட்ரக்டபிள் தெரியுமா? செல்வாள் எதால மேடப்பா இருக்கும் டயட்டாம்ஸோட செல்வாள்? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். கரெக்ட் தான். ஏதான் தப்பு. அது வந்து ஈஸியெல்லாம் டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் டிஸ்ட்ரக்டபிளா இருக்கிறது. இன்டிஸ்ட்ரக்டபிள்னு சொல்லுவாங்க. பட் எதனால செல்வாள் வந்து அந்த வால் இதெல்லாம் மேடப்பா இருக்கும்? அவ்வளோதான்ப்பா கவின். சூப்பர்ப்பா. சிலிக்காவால மேடப்பா இருக்கு. டன் சிலிக்கா ஜெல். சிலிக்காவால மேடப்பானதால தான். அவ்வளோதான். சிலிக்காவால மேடப்பானதால தான் அது ரொம்ப இன்டெக்ஸ்டபிள் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. சூப்பர்மா. மோனிஷா சூப்பர்மா. அவ்வளோதான்ப்பா. முடிச்சாச்சு. சிலிக்காவால மேடப்பானதான். அவ்வளோதான். முடிஞ்சாச்சு. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ராங் ஸ்டேட்மெண்ட்டா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டனால எது அது இன்டெஸ்டபிள்னு தெரியலன்னு தெரியும். எதனால இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அவர் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? எப்பவுமே அடிஷனல் தான் நல்லதா இருக்கும். ஓகே. அப்படி நம்ம 20வது கேள்விக்குள்ள போறோம். 20வது கேள்விக்குள்ள போறோம். 4 மணி ஆயிடுச்சு. 20வது கேள்விக்குள்ள போறோம். இந்த 5 கோயில் தான். 5 கேள்வி தான். டக்கு சொல்லுங்க பார்ப்போம். which one of the following statement is wrong? ராங் கேட்டிருக்கான். யூபாக்டீரியா is also called as a false bacteria. Mycoplasma are also called as algal fungi. Cyanobacteria is also called as a blue green algae. Golden algae is also called as a desmids. டக்கு சொல்லுங்க பாப்போம். 20வது கேள்வி. 20 வந்துட்டோம். 20 வந்துட்டோம். சூப்பர் மோனிஷா சூப்பர்மா. சான் சூப்பர். டாக்டர் பிரஜித், கேத்ரின், ஜோரோ சூப்பர்மா. எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கீங்கம்மா. கொஸ்டின் எழுதி திரும்பறதுக்குள்ள டக்கு ஆன்சர். இப்படிதான் இருக்கணும். இந்த ஃபயர் எப்பவுமே இருக்கணும். இந்த ஃபயர் பயாலஜிக்கு மட்டும் கூடாது, பிசிக்ஸ்க்கு மட்டும் கூடாது, கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் கூடாது, எல்லாத்துக்குமே இருக்கணும். அப்ப டக்கு அடிச்சுட்டே போயிட்டீங்களா? அவ்வளவுதாம்மா. காவியா ஆர்டின்னு சொல்றேனேம்மா. கேட்கல இல்லையா? ஆர்டி நிறைய வாட்டி சொன்னேனே. ஆர்டி காவியா தமிழ். ஓகே. இனிமே காவியான்னு சொல்றேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்படி ஜாக் வந்திருக்காப்ல. ஜாக் ஓகே. சூப்பர்மா. நர்மதா, ஷாம், மோனிஷா, தீபிகா ஓகே. சமீரா அவ்வளவுதான். ட்ரூ பாக்டீரியா அவ்வளவுதான். அதேதான். அஃப்ரித் கண்ணி சூப்பர்மா. ஜெனிதா சூப்பர்மா. இல்ல கண்ணா, ஃபால்ஸ் பாக்டீரியா இல்ல. இது தப்பு. ராங் தானே கேட்டிருக்கான். யூ பாக்டீரியா எப்படி ஃபால்ஸ் பாக்டீரியா நம்ம சொல்லுவோம்? ஃபால்ஸ் பாக்டீரியா இல்ல. ஓகேங்களா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஃபைக்கோமைசிஸ். ஃபைக்கோனாலே என்ன சொல்லியிருக்கோம்? ஆல்கே ஃபங்கி சொல்லியிருக்கோம். சைனோபாக்டீரியா உங்களுக்கே தெரியும். சைனோபாக்டீரியா நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். அக்வாட்டிக் இதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது கோல்டன் ஆல்கே டெஸ்மிஸ் சொல்லுவோம். கோல்டன் ஆல்கே என்ன சொல்லுவோம்? டெஸ்மிஸ் சொல்ல மாட்டோம். இன்னொரு பேர் கூட இருக்கு. கோல்டன் ஆல்கே என்ன சொல்லுவோம்? என்ன மைசிஸ்? சொல்லுங்க பாப்பா. கோல்டன் ஆல்கே நான் எடுத்து போதே சொல்லிருக்கேன். இந்த இதுக்கு அர்த்தம் வந்து கோல்டுன்னு சொல்லியிருப்பேன். சொல்லுங்க பாப்போம். என்ன ஃபைட் இது? ஏதோ ஒரு ஃபைட்னு வரும். கண்டிப்பா கோல்டன் ஆல்கே சொல்லுங்க பாப்போம். கமெண்ட் பண்ணுங்க. என்னாச்சுப்பா கமெண்ட்ல? ட்ரூ பாக்டீரியா. ஆமா கண்ணா. இது தப்புதான். யூ பாக்டீரியா இஸ் ஆல்சோ கால்ட் as a false bacteria. இல்ல, யூ பாக்டீரியா ஃபால்ஸ் பாக்டீரியா சொல்ல மாட்டோம். ட்ரூ பாக்டீரியா. ஓகேவா? அவ்வளவுதான். சபரி ஜாக் அப்படி இல்ல கண்ணா. அப்படி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டெஸ்மிட்ஸ் கோல்டுனாலே நம்ம கிரைசோஃபைட்ஸ் தான் சொல்லுவோம். கிளாஸை கவனிச்சிங்கன்னா அதிலே சொல்லியிருப்பேன். கிரைசோனாலே கோல்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? கிரைசோஃபைட்ஸ் தான் கோல்டன் ஆல்கே. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சிச்சுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். இப்போ புதுசாக கற்றுக்கிட்டீங்க. அவ்வளோதான். முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். கிரைசோஃபைட்ஸ் தான். பார்த்தீங்களா? இருக்குப்பா, இந்த ஒயர் மாட்டிக்கிச்சு. ஓகேவா? அவ்வளோதான். கிரைசோஃபைட்ஸ்னாலே கோல்டன் ஆல்கே தான். கோல்டன் ஆல்கே அதை டெஸ்மிட்ஸ்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? டெஸ்மிட்ஸ்னு பிராக்கெட்ல கொடுத்துருப்பான். கிரைசோஃபைட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as கோல்டன் ஆல்கே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்மிட்ஸ்னு பிராக்கெட்ல கொடுத்துருப்பான். அந்த பிராக்கெட்டையும் சேர்த்து படிச்சீங்களா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அவ்வளவுதான்ப்பா. சூப்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த 21st கொஸ்டின். ஓகேவா? The primitive prokaryotes responsible for the protection of biogas. ரொம்ப ஈஸிப்பா. இதே கொடுத்துட்டோம். protection of biogas. இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்.
கவுடங்க்ல இருந்து ஆஃப் ரூமினன்ட் அனிமல்ஸ் இஸ் இன்க்ளூட் என்னது மெத்தனோஜென்ஸா யூபாக்டீரியாவா ஆலோஃபைல்ஸா தெர்மோசிரோஃபைல்ஸா டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அவ்வளவுதான் முடிச்சிடலாம் டக்குன்னு முடிச்சிடலாம் 21 வந்துட்டோம் இன்னும் நாலே 4 கேள்விதான் சொன்னீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அடுத்து கெமிஸ்ட்ரி இருக்கும் அடுத்து பிசிக்ஸ் இருக்கும் அதுல இதே மாதிரி ஃபயரா பதில் சொல்லிட்டுங்க அவ்வளவுதான் ஈஸியா பாஸ் பண்ணலாம் நம்ம வீக்லி இதை பண்ணலாம் வீக்லி ஒரு சம்பவம் பண்ணலாம் அவ்வளவுதான் தெரிஞ்சிட்டீங்கப்பா நீங்க செஷன் செம்மையா ஃபயரா இருந்துச்சுப்பா எல்லாத்துக்குமே டக்குன்னு பதில் சொல்லுங்க பாருங்க சூப்பர்ப்பா அவ்வளவுதான் டாக்டர் பிரிஜித் அமர் மோனிஷா சூப்பர்மா அஃப்ரித்கனி அலீஷா ஷர்மிளா காளிமுத்து ஐசன்பர்க் சபரி ஜாக் சூப்பர்ப்பா கேத்ரின் சுந்தரி நர்மதா அவ்வளவுதான் ஷாம் தியாகு அவ்வளவுதான் டாக்டர் பிரிஜித் சூப்பர் ஜாக் அவ்வளவுதான்ப்பா ஆர்டி காவியா சொல்லிட்டோமா ஓகே அவ்வளவுதான்ப்பா மீத்தேன் அண்ட் மெட்ரோபாலிக் பயோ அவ்வளவுதான் சமீரா சூப்பர்ப்பா மெத்தனோஜென்ஸ் தான் முன்னாடியே நம்ம ஒரு கொஸ்டின்ஸ்ல பார்த்துருப்போம் மெத்தனோஜென்ஸ் தான் இது பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அது ரூமினன்ட் அனிமல்ஸோட அந்த கவுட் அந்த மாதிரி அனிமல்ஸோட டங்க்ல தான் இருக்கு டங்க்னா தெரியல சாணகத்துல அந்த மாதிரி தான் இருக்கு ஓகேவா ஓகே இருக்கும் தீபிகா கண்டிப்பா டெய்லி லைன் பை லைன் வந்து கிளாஸ் இருக்கும் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபை பண்ணி டெய்லி ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு செஷன் நம்ம லான்ச் வீடியோலேயே சொல்லியிருப்போம் 2 செஷன் போவோம் ஒன்று 5:30 ஒன்று போவோம் ஒன்று 7:30 ஒன்று போவோம்னு சொல்லியிருப்போம் 8:30 சொன்னோமோ 5:30 ஒன்று 7:30 ஒன்று மாறி 2 செஷனாக போகுமா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி பிசிக்ஸ் அப்படியே மாறி இருக்கும் ஓகேவா டெய்லி என்சிஆர் லைன் பை லைன் கான்செப்ட் தான் நமக்கு மெயின் கான்செப்ட் ஓகேவா நம்ம கவுடங்க்லேருந்து எடுப்பாங்க சூப்பர்மா ஓகே பயோகேஸ் கட்ஸ் ஆஃப் ரூமின் நம்ம கட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் இது வேற மாட்டிக்கிட்டே இருக்கு ஓகேவா ஓகே அது 21 முடிச்சிடும் 20 செகண்டுக்கு போகிறோம் 20 செகண்ட் ஓகேவா நல்லா பாருங்க ராங் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா the term contagium virus fluidium was coined by M.W. Benjerick mosaic disease in tobacco and AIDS in humans are being caused by viruses the viroids were discovered by D.J. Ivanovsky W.M. Stanley showed that the viruses could be crystallized. சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் 22 வந்துடும் ஜஸ்ட் 3 to go 3 முடிச்சா பயாலஜி நீ முடிச்சாச்சு பயாலஜி கிளாசிஃபிகேஷன் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணலாம் அவ்வளவுதான் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் சீக்கிரம் 22 காமான்மா அப்படிதாம்மா ஆமா முடிச்சுவோமா டக்குன்னு முடிச்சிருவோமா அவ்வளோதான்ப்பா இவனுக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சுப்பா ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு யார் ஆன்சர் பண்ணீங்கன்னு பார்க்க முடியல ஓகே என்ன சொல்லிருக்கீங்க ராங் ஸ்டேட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணோம் சான் சூப்பர் சபரி ஜாக் வினோ சூப்பர் கேத்ரின் டாக்டர் பிரிஜித் அமர் ஜூலியன் சூப்பர் மோனிஷா சான் கார்டி காவியா சூப்பர்மா சுந்தரி ஏஎஸ்எம் நர்மதா சமீரா பானு ஓகே மோனிஷா தீபிகா சூப்பர்ப்பா தியாகு அவ்வளோதான் ஷர்மிளா சூப்பர்மா ஐசன்பர்க் ஜூனியர் சூப்பர் அஃப்ரித்கனி அவ்வளோதான் கிரிக்கெட் சிக்ஸ் அடிச்சாச்சு அவ்வளோதான் 6 சி போச்சு சூப்பர் தீபிகா சூப்பர்மா அவ்வளோதான்ப்பா தாங்க தப்பு the term contagium and vive நல்லா படுத்துங்க contagium and vivum fluidum W. பெஞ்சனால தான் பண்ண முடியுது இது மொசைக் வைரஸ் உங்களுக்கு தெரியும் மொசைக் வைரஸஸ் தான் சொல்லுவோம் எய்ட்ஸ் ஒரு வைரஸ்னு தெரியும் வைரஸால தான் நடக்குதுன்னு தெரியும் ஓகேவா W.M. Stanley உங்களுக்கு தெரியும் W.M. Stanley வைரஸஸ் could be crystallized சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு கிறிஸ்டலைஸ் ஃபார்ம்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா வைராய்ட்ஸ் நல்லா பாருங்க வைரஸஸ் கேட்கல வைராய்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க வைரஸஸ் தான் D.J. Ivanovsky ஓகேவா வைராய்ட்ஸை வந்து டயனர் அப்படின்னு T.O. டயனர் இருப்பாரு அப்படின்ற ஒரு ஆள் தான் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் சமீரா பானு சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் தியோடர் ஓ டயனர் அப்படின்றவர் தான் வைராய்ட்ஸை கிளைம் பண்ணிடுறாரு வைரஸை கிளைம் பண்ணது இவர் தான் இவர் தலைவன் வந்து வைரஸை சொல்லியிருப்பான் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஓகேவா புரிஞ்சுதா வைரஸ் வைனர் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அவ்வளவுதான் இந்த தியோடோ ஓ டயர் வந்துட்டு எதை சொல்லியிருப்பாருன்னா வைராய்ட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு ஓகேவா இப்படிதான் கன்ஃபார்ம் வச்சு படிச்சுங்க ஓகேவா அலிஷா ஆமா கரெக்டுமா இல்லம்மா கண்டேஜியம் வைவ ஃப்ளூடியம் வந்துட்டு M.W. பெஞ்சனிக்கால தான் நடந்திருக்கும் M.W. பெஞ்சனிக் தானே ஆமா M.W. பெஞ்சனிக் தான் B&W கண்டேனியம் நம்ம படிச்சிருப்போம் நினைக்கிறேன் ஓகேவா ஓகேப்பா அவ்வளோதான் 22 முடிச்சா 22 வெற்றிகரமாக முடிச்சாச்சு இன்னும் 3 questions to go 23rd questions இதுல எதுவும் டவுட் இல்ல நல்லா பாத்துக்கோங்க இவனஸ்கி வந்து வைரஸஸ்
வைராய்ட்ஸ் வந்து டியோடையரு, இந்த கண்டேஜியம் வைவாப்ளூஸ் வந்து BMW ஞாபகம் வச்சுக்கோங்களா, 𝑚𝑊 ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின். இன் விச் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் த செல் வால்ஸ் ஃபார்ம் டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் which is fit together? டைனோஃபிளாஜெல்லா, ஸ்லைமோட்ஸா, க்ரைசோஃபைட்ஸா, யூக்ளோனைட்ஸா? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஓ அதனால தான் வா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு மறக்கவே மறக்காது. அதே தான் சமீரா பண்ண கட்டு எக்ஸாமில் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா இனிமேல் வரதில்லை, நம்ம அது மறக்கவே மறக்காது. அது நல்ல ஒரு பழக்கம் தான். ஓகே சூப்பர் ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளோதான், மறக்கவே கூடாது. சூப்பர்ப்பா கவின், சூப்பர். அலிஷா, அஃப்ரின், சான். அலிஷா, அஃப்ரின், டைனோஃபிளாஜெலேட்டா? நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் ABCDன்னு அனுப்புறீங்க? நல்லா பாருங்க. 23rd நல்லா பாருங்க. டூ தின் ஓவர்லாப்பிங் சொல்லியிருப்போம். இன்னும் புரியலன்னா சோப் பாத்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். எதில் சொல்லியிருப்போம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. தான் டூ தின் ஓவர்லாப்பிங் சொல்லியிருப்போம். 2 தின் ஓவர்லாப்பிங் வந்துட்டு இப்படி இருக்கும், இப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருப்போம். அது பார்க்கறதுக்கு சோப் பாத்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்போம். நல்லா பாருங்க. அவ்வளோதான். நம்ம பசங்களா போட்டாங்க. தெரியல, தெரிஞ்சுக்கோ. ஓகே, ஒரு ப்ராப்ளம் கம்பெனி. சூப்பர்மா. ஆர்டி, ஜூலியன், சூப்பர்மா. பிரிஜித், அவ்வளோதான். கவின், ஷாம், சூப்பர். சபரி, ஜாக், கேமிங் வந்துட்டாப்புல. கேமிங், டாக்டர் பிரஜித், ஜூலியன், மோனிஷா, அவ்வளோதான். தீபிகா, அவ்வளோதான். டார்லி, சூப்பர்மா. சோப் பாத்ஸ், டயாட்டம் இல்லம்மா. கோல்டன் ஆல்கே தான். டயாட்டம் சொல்ல வருது. கோல்டன் ஆல்கேனாலே க்ரைசோஃபைட்ஸ் தான். குழம்பிடாதீங்க. ஏன் குழம்புறீங்க? கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறீங்க. அப்படியே டயாட்டம் சொல்றீங்க. ஓகேவா. சோப் பாத்ஸ் மாதிரி 2 இது வந்துட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. சூப்பர்ப்பா சபரி ஜாக், சூப்பர் மோனிஷா, சூப்பர் ஷர்மிளா, லாவண்யா, சூப்பர்மா. சூப்பர் தீபிகா, சூப்பர்ப்பா சமீரா, பானு, டார்லிங், சூப்பர்மா. அவ்வளோதான். ஈஸி. என்னது? க்ரைசோஃபைட்ஸ் தான். 2 சோப் பாத்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது சோப் பாத்ஸ் மாதிரி செல் பாத்ஸ் வந்துட்டு டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ்ன்னு இருக்கும். இந்த லைனே அப்படியே கொடுத்துருக்கோம். அந்த லைன் அப்படியே இருக்கும். டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் which is look like a soap box ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இந்த லைனே அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. க்ரைசோஃபைட்ஸ் தான் இருக்கும். கோல்டன் ஆல்கே, டெஸ்மிஸ், அவ்வளோதான். மோனிஷா, சூப்பர்மா. சூப்பர் ஷர்மிளா. ஓகே. அப்போ 23rd முடிச்சாச்சு. ஓகேவா. அடுத்தது 24th கொஸ்டின் பார்த்துருவோமா? 24th கொஸ்டின் பார்த்துருவோமா? இதில் வந்து ரொம்ப நாளாக இது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அது ஆன்சர் மட்டும் தான் வந்துருக்கு. ஒரு ஃபயரை போட்டுருங்க பார்ப்போம். 2 கொஸ்டின் தான் இருக்கு. 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஃபயரை போட்டுருங்க. பார்க்குறவங்க எல்லாரும் ஃபயரை போட்டுருங்க. இன்னும் 2 கொஸ்டின் தான் டக்குன்னு முடிச்சிருவோம். ஃபுல்லாக கமெண்ட் பார்த்தா ஃபுல்லாக ஆன்சராக தான் இருக்கு. ஃபயரே இல்லை. தீ இருக்கணும். நம்ம சம்பவம் பண்ணுறோன்னு உறுதியாக இருக்கணும். எல்லாரும் ஃபயர் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் 2 கொஸ்டின் இருக்கும். அவ்வளோதான். ஃபயர் வரணும். ஆமாடா, அவ்வளோதான். நம்ம கமெண்ட் பார்த்து பற்றிக்கணும். யூடியூபே பார்த்து பயப்படுற அளவுக்கு பற்றிக்கணும். ஓகே, சூப்பர்ப்பா. அவ்வளோதான்ப்பா. ஆமா. ஓகே. சூப்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின் 24th கொஸ்டின் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? ஓகே. த இம்பர்ஃபெக்ட் fungi which are decomposers of litterனா குப்பப்பா, help in mineral cycling belongs to. நான் சொல்லியிருப்பேன் litterனா குப்பன்னு சொல்லியிருப்பேன். mineral cycling தான் belongs to ஒரு imperfect fungiனால நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். imperfect fungiனா என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் மறைக்கல. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 2 கொஸ்டின் தான். 24 வந்தாச்சு. 24க்கு அப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின் தான். டக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். That's all. You are very clear and very genius and very proud of you guys. Very proud of you. அவ்வளவுதான். அஃப்ரின், கவின், சபரி, சான், ஐசன்பர்க், அவ்வளவுதான். சூப்பர். ஜூலியன், ஜெனிதா, மோனிஷா, சூப்பர்மா. டாக்டர் பிரஜித், ஆர்டி, சூப்பர். தியாகு, சூப்பர்ப்பா. வினோ, அவ்வளவுதான். டாக்டர் பிரஜித், சுந்தரி, ஷர்மிளா, தீபிகா, சூப்பர்ப்பா. சூப்பர்ப்பா. அவ்வளவுதான். டாக்டர் பிரஜித், ஹேமா, சூப்பர்மா. கண்டிப்பா நர்மதா. எவ்ரி சண்டே சம்பவம் இருக்கு. சண்டே சமையல் மாதிரி சண்டே சம்பவம் எவ்ரி சண்டே இருக்கு. சூப்பர்ப்பா. ஜூலியன், ராச்சல், ஷர்மிளா, சூப்பர்மா. ஸ்மைலிங் ப்ளோயிங் ஃபயர். ஓகே, தேங்க்ஸ்மா. ஃபயர் அண்ணாவா. சூப்பர்ப்பா. ஜூலியன், ராச்சல், சூப்பர்மா. டாக்டர் பிரஜித், சூப்பர்ப்பா. அவ்வளவுதான். டியூட்ரோமைசிஸ். ஏன்னா டியூட்ரோமைசிஸ்ல வந்து செக்சுவல் டிப்ரெஷன்ஸ், ஏசெக்சுவல் டிப்ரெஷன் மட்டும் தான் இருக்கும். செக்சுவல் டிப்ரெஷன் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அது ஆஸ்கோமைசிஸா இல்ல பெசிடியோமைசிஸ் தான் கரெக்டாக டிஃபைன் பண்ணல. ஒன்ஸ் அது டிஃபைன் பண்ண உடனே அதை வந்துட்டு அது குரூப்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. அதுல டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி அது டியூட்ரோமைசிஸ்ல இருக்கிறதுனால
இந்த டியூட்ரோமைசிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இம்பெர்ஃபெக்ட் ஃபங்கின்னு சொல்லுவோம். இதை பார்த்தாலே டக்குன்னு நடக்குன்னு அடிச்சிடலாம். ஓகேப்பா அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம்ப்பா. லாஸ்ட் கொஸ்டின் ஓகேவா, இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா 25th கொஸ்டின். ஓகே அவ்வளோதான். 5 kingdom கிளாசிஃபிகேஷன் வந்துட்டாரு நம்ம RH Whittaker வந்துட்டாப்ல. 5 kingdom classifications of 5 kingdom system of classification suggested by RH Whittaker is not based on presence or absence of well-defined nucleus, mode of reproduction, mode of nutrition, complexity of body organism. எது பேஸ் பண்ணி அவர் பிரிக்கல, கிளாசிஃபை பண்ணல, 5 இது வந்துட்டு அப்படின்றத கேட்குறாங்க. சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். எதை பேஸ் பண்ணி பண்ணலன்னு கேட்குறாங்க. எதை பேஸ் பண்ணி பண்ணாருன்னு இல்லை, நாட் பேஸ்ட். நல்லா பாருங்க, இந்த கொஸ்டின் ஒரு 1க்கு 4 வாட்டி படிக்கன்னு சொல்லியிருப்பேன், 1க்கு 2 வாட்டி படிக்கன்னு சொல்லியிருப்பேன். நாட் பேஸ்ட் ஆன். சூப்பர்ப்பா. கமான். முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். வாங்க. அவ்வளோதான்ப்பா. சூப்பர்ப்பா. நீங்களாம் எங்கேயோ போயிட்டீங்கப்பா. என்னென்ன பேஸ் பண்ணல, அவர் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பிரிக்கவே இல்லை. ஓகேவா, நாட் பேஸ்ட் ஆன ரீப்ரொடக்ஷன், பிரசன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன் செல் வால் தான் இது பண்ணாரு. நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி தான் பிரிச்சாரு. காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பாடி ஆர்கன்ஸ் அந்த பேஸ் பண்ணி தான் பிரிச்சாரு தவிர அவர் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பிரிக்கவே இல்லை. அந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷன் சூப்பரா சொல்லிட்டீங்கப்பா. இன்னைக்கு எல்லாருமே சூப்பரா ஃபயரா பண்ணீங்கப்பா. சூப்பர்ப்பா. அவ்வளோதான். ஜூலியன் சூப்பர். ஜூலியன் டி இல்லக்கண்ணா ரீப்ரொடக்ஷன் பேஸ்ல பிரிக்கலன்னு சொல்லியிருக்காரு. நாட் பேஸ்ட் ஆன். அதான் கொஸ்டின் நல்லா பார்க்கணும். நாட் பேஸ்ட் ஆன். ஓகேவா, நாட் பேஸ்ட் ஆன். பி தான் ஆன்சர். தியாகு சூப்பர்மா. டாக்டர் பிரஜித், சபரி, மோனிஷா, ஷாம். ஓகே ஜோரோ. அவ்வளோதான். பயாலஜி முடிச்சிட்டோம். பயாலஜி கிளாசிஃபிகேஷன்ல முடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஷர்மிளா அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட். அவ்வளோதான். டாக்டர் பிரஜித் சூப்பர்ப்பா. ஜோரோ சூப்பர்மா. சான், மோனிஷா, ஜெனிதா, லாவண்யா அவ்வளோதான். அபிநயா அவ்வளோதான். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ரிஸ்வான் சூப்பர்மா. ஓகே சான் சூப்பர்ப்பா. அவ்வளோதான்ப்பா. இன்னைக்கான 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. 25 கொஸ்டின்ஸ் சும்மா சரி ஃபயரா தெரிக்க வச்சுட்டோம். ஓகேவா, அவ்வளோதான். அந்த கான்ஃபிடன்ட் நமக்குள்ள இருக்கணும். ஓகேவா, ஓகே. பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் 25 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு கொஸ்டின் கூட தரேன். இது வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் பார்த்து 26வது கொஸ்டின் வந்துட்டு இந்த லைவ்ல கமெண்ட்ல பேஸ் பண்ணாதீங்க. அடுத்து சாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த லைவ் கமெண்ட்ல பண்ணாதீங்க, நான் பார்க்க முடியாது. இந்த லைவ் கமெண்ட் பண்ணாம ஒரு கமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கமெண்ட்ல போய் பண்ணுங்க. ஓகேவா, அந்த 26வது கொஸ்டின் என்னதுன்னா அதுல ஆப்ஷன்ஸ் இல்ல, பட் நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஓகேவா, the most abundant prokaryotes, நல்லா பாருங்க, the most abundant prokaryotes helpful to human in making curd. படிச்சிருப்பீங்களா, curd எதுல இருந்து, மில்க்ல இருந்து curd வரும் பாத்தீங்களா. curd from milk and production of antibiotics ரெண்டு சொல்லிருக்காங்க. curd from milk and production of antibiotics னு are then one categorized. அது எல்லாமே ஒன் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு வேற பாக்டீரியான்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே ஒரு இதுல கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. லாக்டோபாசிலஸ், ஆமா கண்ணா, அதெல்லாம் ஒரு இதுல கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேட்டகரைஸ் பண்ண இது என்னன்னு கேக்குறாங்க. சைனோபாக்டீரியாவா, ஆர்கேபாக்டீரியாவா, ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா கண்ணா கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கு புரியுதா இல்லையா? மேக்கிங் கர்ட் ஃப்ரம் மில்க் வந்து லாக்டோபாசிலஸ் தான். அதுவும் கரெக்ட் தான். அது ஆன்சர் இல்ல. இங்க பாருங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஒன் கேட்டகரைஸ். அது ரெண்டுமே ஒரு இதுல கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, சைனோபாக்டீரியாவா, ஹெட்டரோபாக்டீரியாவா, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த கமெண்ட்ல போடாதீங்க, நல்லா பார்த்துட்டு அந்த நம்ம இந்த கமெண்ட்ல மறந்துடாதீங்க. 26 போடுங்க, பயோ 26 அப்படின்னு போட்டுட்டு ஆன்சரை போட்டு விடுங்க. இந்த லைவ் பார்த்தவங்களுக்கு, இந்த ஆன்சர் தெரியாதவங்களுக்கு அதை பார்த்து படிச்சுக்கிட்டோம். ஓகேவா, முடிச்சிடலாமா? இதுல போடாதீங்க, கமெண்ட்ல, அந்த கமெண்ட்ல போடுங்க. இது முடிஞ்சோன்னு அந்த கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா, முடிச்சிருவோமா? ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 5 minutes பிரேக் அப்புறம் நம்ம பிரமிளா மேம் வந்து கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ண வராங்க. ஓகேவா, ஓகே கண்ணா. அப்ப எல்லாருக்கும் பாய். கடைசி ஒரு பாய் சொல்றேங்க பாப்போம். அடுத்து வந்து நம்ம பிரமிளா மேம் கெமிஸ்ட்ரி எடுக்க போறாங்க. ஓகேவா, எல்லாருக்குமே பாய். வந்துட்டாங்க. எல்லாரும் பிரேக்குக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. 5 minutes 10 minutesலாம் இல்ல, குடுகுடுன்னு சீக்கிரமா வந்துருங்க. ஜஸ்ட் ஒரு குட்டி வாட்டர் பிரேக் தான். பிகாஸ் அடுத்ததான் நம்ம 2 சாப்டர் கெமிஸ்ட்ரியில கவர் பண்ண போறோம். சரியா? சம் பேசிக் as well as structure of atom நம்ம சார் முடிச்சு விட்டுட்டாரு. மாசா பயாலஜியை தெரிக்க வச்சுட்டாரு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சு விடணும் இல்லையா? So make sure that you guys are there throughout the live. அது ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காரு போல. சூப்பர் தான். முடிச்சு விடுங்க பாப்போம். எஸ், ஓகே. சீக்கிரம் எல்லாம் பிரேக் போயிட்டு வாங்க பாப்போம். சீக்கிரம் வந்துருங்க அண்ணா. லைக் தட்டி விடுங்க. லெட்ஸ் ரீச் 80. ஓகே, சூப்பர் கண்ணா.
அலிஷா நான் தான் பாய் மேம் இல்லம்மா மேம் இப்பதான் வரேன் வந்தனே பாய் சொல்லக்கூடாது ஓகேங்களா ஓகே 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 தேங்க்யூ சொன்னதை மறந்துடாதீங்க இதை வந்துட்டு எங்க போடணும் அந்த இதெல்லாம் இதுல போடுறீங்க அந்த கமெண்ட்ல போட்டுருங்க அடுத்த சண்டே சம்பவத்துல பார்ப்போம் நாளைக்கு கிளாஸ் வந்து 11th கிளாஸ் தான் ஆரம்பிக்க போறோம் பிளான் கிங்டம் ஆரம்பிக்க போறோம் எல்லாரும் வந்துருங்க ஓகேவா ஓகே கண்ணா பாய் டேக் கேர் பாய் ஓகே ரைட் யாராச்சும் புதுசா வந்திருக்கேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிரு அண்ட் எஸ் 1 or 2 minutes break எடுத்துக்கோ வீடியோ இப்போ ஆஃப்ல இருக்கும் so that I'll take the PPT and then we will start the session. டே பிரேக் போகாம சும்மா இருந்தேன்னா அப்படியே இரு சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு அந்த எந்த ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்காத we will be starting with the video ஓகேவா ஆல் ரைட் வந்துட்டியா ஆரம்பிச்சிடலாமா shall we ஆரம்பிச்சிடலாம் மாஸ்க் காட்டிடலாம் தெறிக்க விட்டுறலாம் சரியா எல்லாம் வந்துட்டியா ஒரு குட்டி ஃபயரை மட்டும் போட்டு விடு பாப்போம் மேம் டுடே 11th மட்டுமா மேம் ஒன் டவுட் எஸ் தியாகு இன்னைக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் கிளாஸ் 11th மட்டும்தான் பிசிக்ஸை பற்றி நம்மளோட மதன் சார் தான் சொல்லணும் அவர் எப்போ வருவார் எப்படி வருவாருன்னு தெரியாது ஆனால் வர வேண்டிய இடத்துல கரெக்ட் டைமுக்கு வந்துருவாரு சரியா ஸோ எஸ் ஒரு ஃபயரை போட்டு விட சூப்பரா ஜாலியா கெமிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணலாம் சூப்பரா கண்ணா ஸோ இங்கே ஓகே சூப்பர் மோனிஷா பிரஜித் அலிஷா அபிநயா வேல்முருகன் காளிமுத்து ஜோரோ சூப்பரா கண்ணா ஃபயர் மாஸ் ஓகே சோ இப்போ நம்ம அடுத்ததா நம்மளோட கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்டா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப்ல இருந்து தான் நம்மளோட क्वेश्चंस பார்க்க போறோம் பட் இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க பிகாஸ் இனிதான் பெரிய சம்பவம் ஆரம்பிக்க போகுது எனக்குன்னா ஆரம்பிக்கலாமா எஸ் okay so here we go with the very first question இது NEET 2024 ல கேட்ட क्वेश्चन டாக்கனா so question read out பண்ணி பாரு read பண்ணி இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க quick கடகடா குடுகுடு நீ ஆன்சர் பண்ணனும் டைம்லாம் எடுத்துக்காத சீக்கிரம் yes answer எங்க மதன் சார் ஜூலியான் மதன் சார் இப்போ வருவாரு கெமிஸ்ட்ரி முடிச்சதும் வருவாரு பட் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க a compound X contains 32% of A 20% of B and remaining percentage of C ஒரு காம்பவுண்ட் இருக்கு அதுல A B C ன்னு சொல்லிட்டு 3 ஆட்டம்ஸ் இருக்கு சரியா ரைட் இப்போ அடுத்ததா क्वेश्चनல என்ன சொல்லிருக்கான் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் எக்ஸ் அந்த காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படிங்கறத கேட்டிருக்கான் ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் நீ பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்ன யூ ஹாவ் டு ஃபைண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா சரியா ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல டேபிள் காலம் போட்டுடலாமா ஷெல் வி மை டியர் டேபிள் காலம் போட்டுடலாமா எஸ் என்னையா அதுக்குள்ள ஆன்சர் சொல்றீங்க ஆமாப்பா சோ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி obviously ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் எப்படி ஆப்ஷன் பி வந்துச்சுங்கறத சொல்லிறேன் சோ பெர்சன்டேஜ் கம்போசிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் போட்டுக்கலாம் சோ டேபிள் காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மாஸ் percent number of moles with respect to the smallest number and finally simplest whole number இப்போ நமக்கு நம்மளோட காம்பவுண்ட் எக்ஸ்ல A B C ன்னு சொல்லிட்டு 3 ஆட்டம்ஸ் இருக்கு அதனால A B C ன்னு எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்த மாதிரி 32% of A then 20% of B then பாக்கி 32 plus 20 52 அப்ப 100ல பேலன்ஸ் 48% of C இருக்கு இத நீ என்ன பண்ணனும்னா அடுத்ததா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு கன்வர்ட் பண்ணனும் எப்படி பண்ணுவ
எப்படி பண்ணுவ? ரொம்ப சிம்பிள். இந்த பெர்சன்டேஜ் வேல்யூவை அவங்களோட அட்டாமிக் மாசஸ்னால நீ டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணேன்னா உனக்கு அழகா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சியா? இப்போ இந்த மூணுத்துல எது குட்டி வேல்யூ அப்படின்னு நீ பார்க்கணும். 1/2 3/2 டக்குன்னு சொல்லு. இட்ஸ் அப்சல்யூட்லி 1/2. அப்ப நீ என்ன பண்ணணும்? இந்த மூணு நம்பரையும் நீ 1 minute. இந்த மூணு நம்பரையும் நீ 1/2 ஆல டிவைட் பண்ணணும். 1/2 ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிவிஷனுக்கே டிவிஷன் வர மாதிரி இருக்கும். கரெக்டா? டிவைடட் பை 1/2. டிவிஷனுக்கே டிவிஷன் வர மாதிரி இருக்கும். அப்ப அதை நீ எப்படி எழுதிக்கலாம்? இன்டூ 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 1/2 into 2, 1/2 2, 3/2 into 2, 2 எல்லாமே கட்டாய் ஃபைனலா 113 அப்படின்னு கிடைக்கும். அதாவது உனக்கு ஒரு A, ஒரு B and 3 C இருக்கு அப்படிங்கறத தான் இங்க கண்டுபிடிச்சிருக்க. அதனால my dear champions, option B is the absolute correct answer. சூப்பர்ரா. அதே மாதிரி மாசா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இது நீட் 2023ல கேட்ட क्वेश्चन, ஸ்டாக்கியோமெட்ரி பேஸ் பண்ண क्वेश्चन. மாசா கிளாஸா இதற்கான ஆன்சர் என்னங்கறதையும் தக்கட்டச்சன்னு சொல்லுங்க. Quick, my dear. Hi, Deepika. Welcome on board, my dear. கையில ஏதாச்சும் ஆன்சர் கீ வச்சு பார்த்து சொல்றாங்களோ? நல்லா பாரு. இது ஆன்சர் கீ மாதிரியா இருக்கு? நோ, my dear. உங்க லைவை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா ஜாலியா நம்ம ஆன்சரையும் பார்த்துலாம். சீக்கிரமா சொல்லுங்க. அட என்ன ஸ்பீடுப்பா, என்ன ஸ்பீடு! 1.76 grams. option C னு எல்லாரும் option C தான் சொல்லியிருக்கீங்க. So correct answer என்னன்னு பார்த்துடலாமா? Shall we my dear? Okay, first question வாசிச்சு பார்த்துடலாம். questionல என்ன தலைவா கொடுத்திருக்கான்? The right option for the mass of CO2 produced by heating 20 gram of 20% of pure limestone is. First, limestone கான formula என்ன? அவனே சொல்லிட்டான். it is CaCO3. இதை ஹீட் பண்ணேன்னா உனக்கு கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது. கரெக்டா? சோ நீ இப்போ இந்த கால்குலேஷன்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கான்? உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைம்ஸ்டோன் 20%. எஸ், 20% தான் பியூர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப 20 கிராம்ல 20% என்னன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. 20 கிராம்ஸ்ல 20% என்னன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. வெரி ஈஸி. எப்படி கண்டுபிடிப்ப? இத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேம். 20 கிராம்ல 20% it is 20 gram into 20 divided by 100. 0 முட்டையெல்லாம் போயிடுச்சு. பேலன்ஸா என்ன இருக்கும்? you will have 4 grams. அப்ப இந்த 4 grams of calcium carbonate இருந்து தான் உனக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவ? as per the ரியாக்ஷன்ல இருந்து உனக்கு என்ன தெரியுது? 100 grams of, ஏன்னா molar mass of கால்சியம் கார்பனேட் வந்துட்டு 100 இல்லையா? நீ கால்சியமோட மாஸ் என்ன, கார்பனோட என்ன, ஆக்சிஜனோட என்னன்னு போட்டு பாரு. 100 வரும். 100 grams of கால்சியம் கார்பனேட்ல இருந்து இங்க எத்தனை கார்பன் டை ஆக்சைடு இருக்கு? கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜனா 32 plus 12 you have 44 grams of carbon dioxide. கரெக்டா? அப்ப நமக்கு என்ன தெரியுது? 100 grams of calcium carbonate இருந்து 44 grams of கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 100 கிராம்ஸ்ல இருந்து 44 கிராம்ஸ்னா 1 கிராம்ல இருந்து எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருக்கும் கண்ணா? வெரி ஈஸி. 44 divided by 100 carbon dioxide. உனக்கு 1 கிராம் வேணா 4 கிராம் வேணும். அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 1 நீ 4 ன்னு மாத்திக்கலாம். அத 4 மாத்தணும்னா இங்கேயும் 4 வச்சு மல்டிப்ளை பண்ணி அடிச்சு முடிச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சேனா கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பாப்போம். குவிக் டக்கனா. கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? The correct answer is absolutely option C, my dear. மாசா கரெக்டான ஆன்சரை எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. தியாகு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் கண்ணா. பட் என் கூட சேர்ந்து என்னோட ஸ்பீட்லயே நீங்களும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாதான் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். பட் போக உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவைஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ள முடிச்சு விட்டுருவீங்க. சரியா? ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி இன் த ஸ்பீட்.
உனக்கு கொஸ்டினே புரியலைனாலும் என் கூட சேர்ந்தே சால்வ் பண்ணு. மெயினா நோட் எடுக்காம சும்மா பார்த்துட்டு இருக்கிறவன் நோட்டையும் பெண்ணையும் எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? ரைட், ஆல் ரைட். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? லெட் மீ நோ தி ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் தி கமெண்ட் செக்ஷன். இது நீட் 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின், ஸ்டாக்கியோமெட்ரி பேஸ் பண்ண கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். டக்குன்னு ஆன்சரை சொல்லு பாப்போம். எஸ் 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 டாக்கண்ணா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கவுண்ட் பத்தல. எஸ், ஓகே ஓகே. Similar kind of question ra, similar kind of question. Option C. டேய் கண்ணா, நீ போன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன்னு நினைக்கிறேன். எல்லாம் லைவுக்கு வா. சீக்கிரமா லைவுக்கு வா. டேய் 30 தான் வாட்சிங்ல இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடு, அவங்களுமே வரட்டும். லெட் அஸ் மேக் திஸ் லைவ் ரீச் 40+. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடு. ஏன்னா பயாலஜி நான் மட்டும்தான் வருவீங்களா? கெமிஸ்ட்ரி பிசிக்ஸும் பாவம்ல. குவிக். ஓகே. So question என்ன கொடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட், அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். What mass of 95% pure calcium carbonate will be required to neutralize 50 ml of 0.5 m HCl solution according to the following reaction? Similar question ரா. நான் போன question காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரியான question. So தயவு செஞ்சு நீயே ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லு. எஸ், சூப்பர். நிறைய பேர் ஆப்ஷன் பி, ஒரு சில பேர் ஆப்ஷன் சி. மாத்தி சொல்லிட்டேன். நிறைய பேர் ஆப்ஷன் சி, ஒரு சில பேர் ஆப்ஷன் பி சொல்லியிருக்க. பார்த்தரலாம். எஸ். So yes my dear, the correct answer is absolutely option C, 1.32. So போன சம்ல பண்ண மாதிரியே தான். நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ, அந்த ரியாக்ஷனை எடுத்துப்ப. இந்த ரியாக்ஷன்ல உனக்கு என்ன தெரியுது, 1 mole of calcium carbonate இருந்து ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷனலிட்டி பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோ. சரியா? உனக்கு என்ன தெரியுது, 1 mole of calcium carbonateக்கு ரைட் உனக்கு 1/2 mole of HCl தேவைப்படுது. இங்க 2 இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ரியாக்டன்டா இருந்துச்சுன்னா இந்த 2 1/2ன்னு எடுத்துக்கோ. இதுவே ப்ராடக்டா இருந்தா 2 இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதனால ஃபார் number of moles of calcium carbonate is equal to 1/2 mole of HCl அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போற, moles of HCl கண்டுபிடிக்கணும். அதற்கான ஃபார்முலா என்ன, molarity into volume. molarity கொடுத்திருக்கானா 0.5 moles, வால்யூம் கொடுத்திருக்கானா 50 ml. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போற. ஆனா வால்யூம் 50 ml ml இருக்கிறதுனால நீ அதை லிட்டரா மாத்த 1000ஆல டிவைட் பண்ண போற. அவ்வளவுதான்டா கண்ணா. இதை அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணேனா உனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் கிடைச்சிடும். அடுத்ததா பெர்சன்டேஜ் பியூரிட்டி கண்டுபிடிக்கணும். அதற்கான ஃபார்முலா என்ன, weight of pure substance divided by weight of impure substance. questionல weight of pure substance கொடுத்திருக்கானா, குவிக்கா சொல்லு பாப்போம். இல்லையே மேம் அப்படின்னு யோசிக்காத, இங்க நீ கண்டுபிடிச்சல அதான் வேல்யூ. ஸோ 1.25 into 100 divided by impure sample. இங்க percentage purity வந்துட்டு 95ன்னு சொல்லியிருக்கா. அதை சப்ஸ்டியூட் பண்ற. ஜஸ்ட் இதுல வேல்யூஸை மட்டும் போட்டேன்னா அழகா உனக்கு 1.32 grams அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? எஸ். ஓகே மை டியர். ரைட், அடுத்த கொஸ்டின் உனக்காக. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீ பயங்கரமா கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல. பேசிக் நாலேஜை யூஸ் பண்ணி அழகா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லலாம். So let me know your answers right away in the comment section. எஸ், பேசிக் நாலேஜ் யூஸ் பண்ணு. கண்டிப்பா உனக்கு இதற்கான ஆன்சர் தெரியும். சீக்கிரமா ஆன்சர் பண்ணுக்கண்ணா. எஸ். ஓகே, எங்க கண்ணா ரைட். வா எனர்ஜியோட இரு. மேக்ஸிமம் எஃபெக்ட போடு. நீ மேக்ஸிமம் எஃபெக்ட போட்டு படிச்சா மட்டும்தான் உன்னால நீட்ல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜில எல்லாம் சூப்பரான மார்க் எடுக்க முடியும். ஐயோ எனக்கு தெரியலையே, ஐயோ என்னால முடியலையே அப்படின்னு நினைக்காத. இன்னைக்கு முடியலைனாலும்
நாளைக்கு கொஞ்சம் நீ ட்ரை பண்ணுவ, நாளை கழிச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவ, அப்படியே கொஞ்சமா உன்னோட நீட் எக்ஸாம் வரும்போ நீ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில மாஸ்டர் ஆயிருவ. பட் அங்க அந்த இடத்துக்கு நீ போய் சேரணும்னா இப்பவே நீ அதற்கான அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நீ இப்பல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ மோட்டிவேஷனை விடாம ஆன்சரை கரெக்டா சொல்லு. நிறைய பேர் ஆப்ஷன் சி சொல்லியிருக்க. Can we see an organic compound contain 78% of carbon and remaining percentage of hydrogen? Fine. 78% of carbon இருக்கு, remaining percentage of hydrogen இருக்குன்னு சொல்லிட்டா. அப்போ obviously என்ன 78ன்னு சொன்னானா 78% னா 78% divided by mass of carbon உனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணா 78 12 டேபிள்ல எத்தனை தடவை வருது? அப்ராக்சிமேட்டா ஒரு 6.5 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? ரிமைனிங் பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு? யூ ஹேவ் 22% ஆஃப் ஹைட்ரஜன். So 22 mass of hydrogen is 1. அதனால 22. இதுல smallest number 6.5 தான். அதனால 6.5 வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் நீ டிவைட் பண்ணேனா இங்க 1 வரும். whereas இங்க என்ன வரும்? 22 divided by 6.5 எவ்வளோ? It is 3. அப்போ உனக்கு ஒரு கார்பனும் 3 ஹைட்ரஜனும் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதனால obviously option B is the right answer. Very good my dear. Option B is the right answer. Option B is the absolute correct answer. Okay. அடுத்ததா இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இந்த மாதிரியான क्वेश्चन நிறைய தடவை நீட்ல கேட்டிருக்கான். சோ யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Which one of the following has maximum number of atoms? நீட் 2020 क्वेश्चन. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை இதே மாடல்ல क्वेश्चंस வந்திருக்கு. So let me know your answers my dear. Yes. சீக்கிரமா ஆன்சர் என்னன்னு சொல்ல பாப்போம். First of all क्वेश्चनல யாருக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கான் இல்லையா? யாருக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ அதைத்தான் நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லணும். மோல் கான்செப்டை யூஸ் பண்ணி இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. மோல் கான்செப்ட்கான கான்செப்டை யூஸ் பண்ணி அப்படியே இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. Quick my dear. கடகடா குடுகுடுன்னு ஆன்சர் பண்ண பாப்போம். Yes. Okay. Super. Okay டக்கனா. சரி, ஃபர்ஸ்ட் இதற்கு எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப ஈஸி தான். நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 கிராம் ஆஃப் லித்தியம் எப்படி கண்டுபிடிப்போம்? லித்தியமோட அட்டாமிக் மாஸ் 7. அப்போ all we have to do is 1/7 into Avogadro number. கரெக்டா? சிமிலர்லி ஏஜிக்கு கண்டுபிடிக்கணும்னா 1/108 அதோட அட்டாமிக் மாஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர். அப்படியே ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிச்சேன்னா இங்க ஆக்சிஜன் மாலிகுலா இருக்கு. ஆக்சிஜன் ஆட்டமோட அட்டாமிக் மாஸ் தான் 16. அப்போ மாலிகுல்னா 16 into 2 32. 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 16 into 2 32. அப்போ உனக்கு அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை 32 அப்படின்னு வரும். ஃபைனலா மெக்னீஷியம்க்கு அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை 24 அப்படின்னு வரும். கிளியரா? ரைட். இப்போ போன கிளாஸ்லயே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஏதாவது ஒரு நம்பர் வந்து டினாமினேட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் டினாமினேட்டர் பெருசா இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் ரொம்ப குட்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் வைஸ் வெர்சா டினாமினேட்டர் குட்டியா இருந்துச்சுன்னா உன்னோட ஆன்சர் ரொம்ப பெரிய நம்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? சோ இங்க क्वेश्चनல யாருக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ with this conclusion நீ கால்குலேட்டே பண்ண வேணாம். with this conclusion நீ யாருக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லுவ? obviously லித்தியம்க்கு தான். ஏன்னா லித்தியமோட அட்டாமிக் மாஸ் 7, டினாமினேட்டர் சின்னது, அப்ப ஆன்சர் பெருசா இருக்கும். So yes my dear, obviously option C is the right answer. Option C is the absolute correct answer. Subin, மோனிஷா 2 பேர் தானா? ஆஃப்ரித், சமீரா, தியாகு சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வினோ மாஸ் டாக்கனா சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க.
அப்படியே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். The number of moles of hydrogen molecules required to produce 20 moles of ammonia through Haber's process. யோசிச்சு இதற்கான ஆன்சர் சொல்லு. ஃபர்ஸ்ட் இந்த ஹேபர்ஸ் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கறது மட்டும் எழுதி தந்துறேன். சரியா? சோ ஹேபர் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா உன்னோட நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒன்று சேர்ந்து உனக்கு அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இது கிடைச்சதுமே நீ இதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ண போற. பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 2 2 நைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரைட். அடுத்ததா இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரெக்வயர்ட் ஃபார் 20 மோல்ஸ் ஆஃப் அமோனியா. உனக்கு 20 moles of ammonia வேணும். அதுக்கு எவ்வளவு moles of hydrogen தேவைப்படும் அப்படிங்கறத நீ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. 1 mole of nitrogen plus 3 moles of hydrogen will give you 2 moles of ammonia. கரெக்டா? இப்போ क्वेश्चनல 20 moles ன்னு கேட்டிருக்கான். அப்போ 2 moles 20 ஆ மாத்தணும்னா நீ என்ன பண்ணணும்? 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு 10 ஆல மல்டிப்ளை பண்றேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணு. You get the answer 30. And yes, my dear, option C is the right answer. Option C is the absolute correct answer. Afrit, Kavya, Zoro, Subin, Monisha, எல்லாரும் கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட் மை டியர். இப்போ உங்களுக்கு ஸ்பீட் வர ஆரம்பிச்சிச்சா? ஸ்டார்டிங்ல நான் கொஸ்டின் சொல்லும்போது என்ன மேம் இவ்வளோ ஸ்பீடா போறீங்க அப்படின்னு கேட்டீங்களே, இப்போ உங்களுக்கு ஸ்பீடு வர ஆரம்பிச்சிருச்சா? இதே மாதிரி கொஞ்சமா நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போதுதான் நம்மளோட ஸ்பீடும் என்ஹான்ஸ் ஆகும். அதனால இந்த ஒரு கொஸ்டினை ட்ரை பண்ணிட்டு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன். எஸ் தியாகு, நான் ஈஸி மீடியம் டிஃபிகல்ட் எல்லா கொஸ்டின்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் தரேன். ஸோ கவலைப்படாதீங்க. குவிக் டாக்கண்ணா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? சப்போஸ் த எலிமெண்ட்ஸ் x and y combine to form two compounds xy2 x3y2. அதாவது xம் yயும் சேர்ந்துச்சுனா ஒன்னு உனக்கு xy2 தருது இல்ல x3y2 தருது. ரைட். when 0.1 mole of xy2 weighs 10 gram and 0.05 moles of x3y2 weighs 9 gram, then atomic weights of xம் yயும் என்னவா இருக்கும்? இதுதான் உன்னோட கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின். ட்ரை பண்ணினா ஆன்சர் வந்துடும். ஸோ டக்கு சட்டுன்னு இதற்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். குவிக் டக்கண்ணா. குவிக்கா ஆன்சர் சொல்லு. நிறைய பேர் ஆப்ஷன் சி தான் சொல்லிட்டு இருக்க. அது என்னமோ தெரியல, லாஸ்ட் ஒரு சில கொஸ்டின்ஸாவே நமக்கு ஆன்சர் சி தான் வருது போல. ஸோ எஸ், இந்த கொஸ்டினுக்கும் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு xy2 இருக்குன்னு சொன்னா 0.1 mole of xy2 இருக்குன்னு சொன்னா அப்போ 0.1 mole of xy2 is equal to 10, அதாவது 10 grams. அதனால 10 given mass divided by molar mass இல்லையா? molar massக்காக நான் x plus 2y அப்படின்னு அதை எடுத்துக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி ஒரு ஃபுல் ஈக்குவேஷனை எடுத்து வச்சுக்கலாம். சிமிலர்லி அதே மாதிரி என்ன பண்றேன், x3y2க்கும் 0.05 மோல்ஸா? அப்போ 0.05 மோல்ஸ் weighs 9 கிராமா? அப்போ given mass 9 divided by molar mass என்ன? 3x plus 2y. 3x plus 2y. இதையும் ஈக்குவேட் பண்ணேனா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நீ மேக்ஸ்ல பண்ணுவேலையா? ரெண்டு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவ. சால்வ் பண்ணி x என்ன y என்னன்னு கண்டுபிடிப்ப இல்லையா? அதே கான்செப்ட்ல தான் நீ இதை ஈக்குவேட் பண்ண போற. ஈக்குவேட் பண்ணி பார்த்தேன்னா x is 40 gram mole inverse and y is 30 gram mole inverse. அதனால obviously option C is the right answer. இதுக்கான calculation easy, அதனால நான் அப்படியே சொல்லிட்டேன். பட் உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ. சரியா? Is that clear? Yes, Amira. Cross elimination method use பண்ணிக்கலாம். Absolutely right. Okay. Next question. இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. This is from mole concept and NEET 2015ல கேட்ட question. சீக்கிரம் கடகடா குடுகுடு ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். Quick my dear. Gokul. Hi Gokul. Welcome on board.
கோகுல், ஜோரோ, ஜூலியன், சமீரா, மோனிஷா, ரிஸ்வான், எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. காவ்யா, சுபின், குவிக் டக்கண்ணா. மோனிஷா ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க. டேக் யோர் டைம். சரியா? ஐயோ எல்லாரும் சொல்லிட்டாங்களே என்னால சொல்ல முடியலே அப்படின்னு நினைக்காத. டேக் யோர் டைம் அண்ட் என் கூட சேர்ந்தே கூட நீ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பத்தலடா கண்ணா. சீக்கிரமா ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ரொம்ப நேரமா நம்மளோட சாட் செக்ஷன்ல ஆன்சர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஏபிசிடி அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ யாராச்சும் கொஞ்சம் ஃபயரை போட்டோ ஹார்ட்டை போட்டோ நம்மளோட சாட் செக்ஷனை தெரிக்க விடுங்க பார்ப்போம். ஹாய் அபிநயா. பரவாயில்ல ஜோரோ, நம்ம படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ கவலையே படாதீங்க. எஸ் மோனிஷா, அபிநயா, சூப்பர் கண்ணா. 2 பேர் தான் ஃபயரோட எனர்ஜியோட இருக்கீங்களா? சண்டே சம்பவத்துக்கு வந்திருக்கோம். நீட்ல ஒரு நல்ல மார்க்கை வாங்குறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சேரிங்கும் இருக்கணும் இல்லையா? உங்களோட சந்தோஷம், உங்களோட ஃபயர், உங்களோட எனர்ஜி இல்ல காமிக்கணும் இல்லையா? ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். வெரி குட் எவ்ரிவன். காவ்யா, சுந்தரி, அபிநயா, வினு, ராதிகா, சூப்பர் டக்கண்ணா. ஜோரோ, மாஸ். வெரி குட். ஏக்கலைவன், வெரி குட். இதே ஃபயரோட இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இதே ஃபயரோட இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ். மோனிஷா ஆப்ஷன் டி. டம் டமால் ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தவங்களோட ஆன்சர் என்ன நடக்கனா? காவ்யா டி. ஓஹோ, சூப்பர். வெரி குட். சோ இங்க என்ன சொல்லியிருக்கான்? ஃபர்ஸ்ட் உன்னோட ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 1:4 ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? அப்ப ஹைட்ரஜனோட வேல்யூ என்ன 1, ஆக்சிஜனோட வேல்யூ என்ன 4. அத ரெண்டுத்தையும் நீ என்ன பண்ணணும்னா அவங்களோட மோலார் மாஸ்னால டிவைட் பண்ணணும். ஹைட்ரஜன் கேஸா இருக்கிறதுனால 2, ஆக்சிஜன் கேஸா இருக்கிறதுனால 16 + 16 32. அப்போ இதை டிவைட் பண்ணேன்னா உனக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை அப்படியே வச்சிரு. இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்திற்கான ரேஷியோ தான் கேட்டிருக்கா. அப்ப நடுவுல 2 புள்ளி வச்சேன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லு பார்ப்போம். எஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா அழகா உனக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வரும். அதனால ஆப்ஷன் டி இஸ் தி அப்சல்யூட் ரைட் ஆன்சர். ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு பாத்தியா? ஒரே ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு பாத்தியா? அவ்வளவுதான். கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவ்வளவுதான். சோ ப்ராப்ளம்ஸே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு குட்டி தியரி ஆனா ப்ராப்ளம் பேஸ்ட் क्वेश्चन இங்க கொண்டு வந்திருக்கேன். லெட் மீ நோ தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். நீட் 2015ல கேட்ட क्वेश्चन தான் இது. சோ குடுகுடுன்னு உங்களோட ஆன்சர்ஸ் சொல்லுங்க பாப்போம். எஸ் மை டியர். குயிக். சீக்கிரமா உங்களோட ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லுங்க. Yes. Monisha, option C. Mass cutting, Monisha. First answer பண்ணி mass cutting. What about others? Samira. Super டக்கனா. வேற. ஓ சாரி, நான் ஆன்சரை மறக்கிறேனோ? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். சோ இத பார்த்து எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Yes. Okay. Option C. பாத்தரலாமா? தெரிக்க விட்டுலாமா ஆன்சரை தெரிக்க விட்டுலாமா? Shall we?
Yes. So first thing என்ன சொல்லிருக்கா, அவகேட்ரோ நம்பர் is changed from this to this. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கா, அவகேட்ரோ நம்பர்ல 10 to the power 23 க்கு பதிலா 26 அப்படின்னு ஆட் பண்றா. இதனால எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்? First, the ratio of element to each other in the compound ratio பெருசா மாறதுக்கான chances இல்ல. ஏன்னா ரேஷியோல அவகேட்ரோ திருப்பி கட் ஆயிரும். So இது தப்பு. Then the definition of mass in units of gas. The ratio, option D, the ratio of chemical species to each other in a balanced equation. Finally, the mass of 1 mole of a carbon. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? 1 mole of any substance is equal to Avogadro number. அப்ப அந்த Avogadro நம்பரே மாறுதுன்னா கண்டிப்பா 1 மோலோட குவான்டிட்டியும் மாறும்ல. அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. And yes my dear, அடுத்ததா last question from some basic concepts. இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Quick. The total number of valence electron in 4.2 grams of N3 minus. இங்க எழுதி காமிக்கிறேன். It is N3 minus என்ன? Quick comment section ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Yes my dear. கண்டுபிடிச்சிட்டீங்களா? போர்டு தெரியும் நம்புறேன். போர்டு இன் கேஸ் தெரியலனா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? N3 மைனஸ் அப்படின்னு சொன்னா அதோட மோலார் மாஸ் என்னடா கண்ணா? N3 மைனஸ்னு சொல்லும்போது அதோட மோலார் மாஸ் என்ன? Molar mass is 42 grams. Correct? Nitrogen into 342 grams. Right? இந்த 42 grams of molar mass இருக்கக்கூடிய compoundல எவ்வளோ valence electron இருக்கும்னு நினைக்கிறேன்? outermost shellல 3 nitrogen சொல்லும்போது 3 into 4 obviously உனக்கு 16 வரும். Correct? So 16 Avogadro number of valence electron இருக்கும். கரெக்டா? அப்போ 42 கிராம்ஸ்ல 16 Avogadro number of valence electron இருக்குதா? Obviously 4.2 கிராம்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? 4.2 கிராம்ஸ்ல 1.6 Avogadro number of valence electron இருக்கும். அதனால obviously option C is the right answer. Option C is the absolute correct answer. Super டக்கண்ணா. முனிஷா, காவ்யா, அபிநயா, மாஸ் சமீரா, சூப்பர் டக்கண்ணா, மாஸ். எஸ். அடுத்ததா நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்க்கு தான் போறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல டமான்னு சூப்பரான क्वेश्चंस தான் பிராக்டீஸ் பண்ண போறோம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. so that with full energy இந்த ஒரு क्वेश्चनல இருந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் தடபுடலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Yes, Dakana. In the question can answer in which one of the following is not isoelectronic with O2 minus? Either can answer in Yosi kana, Yosi. O2 minus அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? O2 minus அப்படின்னு சொல்லியிருக்கான். So O2 minusல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு? டோட்டலா O2 minusல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? O2 minusல டோட்டலா ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா 8 எலக்ட்ரான்ஸ். 2 minusனு சொல்லும்போது 8 + 2 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ இதுல யாருக்கெல்லாம் இதே மாதிரி 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ், யாருக்கெல்லாம் இதே மாதிரி 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆப்வியஸ்லி F மைனஸ்னா ஃப்ளூரின் மைனஸ்னா ஃப்ளூரினுக்கு ஒரு 9, இதுக்கு ஒரு 10. ஃபைன். N3 மைனஸ்னு சொன்னாலும் திருப்பி 7 + 3 ஒரு 10. சோடியம் பிளஸ்னா இதுக்கும் ஒரு 10 வரும். பட் டைட்டேனியம் பிளஸ்க்கு என்ன வரும்? டைட்டேனியம்க்கு 81. அப்போ டைட்டேனியம் பிளஸ்னா 80, which means obviously option A is the non-isoelectronic species. Isoelectronic species na enna? Iso na same na artham, electronic na electrons na artham. Appo isoelectronic species na same number of electrons udaiya atoms அப்படினு அர்த்தம். புரிஞ்சுச்சா? அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த போர்ஸ் அட்டாமிக் மாடல் பேஸ் பண்ண ஒரு சில क्वेश्चंस தான் பார்க்க போறோம். போர்ஸ் அட்டாமிக் மாடல்
நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ எஸ், இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? if the radius of second Bohr's orbit of helium plus ion is this much, what is the radius of third Bohr's orbit of lithium 2 plus ion? டக்க சட்டுன்னு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். குவிக் my dear. சீக்கிரமா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எஸ் யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லு. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லு. கண்ணா, நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பத்தி பேசுறோம்ப்பா. ஓகே, நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பத்தி பேசுறோம். ஓகேவா? மோனிஷா ஆப்ஷன் பி. என்னமா மோனிஷா கடகடா குடுகுடுன்னு ஆன்சர் பண்றீங்களே. சமீரா ஆப்ஷன் ஏ. யோசி. ஓ ஓகே இப்ப புரியுது கேமிங். ஆமாப்பா, சாரி டைட்டானியம்ல 80 இல்ல 21. கரெக்ட் கேமிங். டைட்டானியம் பிளஸ்ல 21 தான், டைட்டானியம்ல 22, அப்போ டைட்டானியம் பிளஸ்ல 21 தான். சாரிப்பா, மாத்தி சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? the radius of Bohr's orbit of helium plus வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டானா? சரி, பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? radius is directly proportional to n square. என்னன்னா number of orbit and inversely proportional to z. சரியா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Z obviously atomic number. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த helium plus ஓட second Bohr's orbitayum lithium 2 plus ஓட third Bohr's orbitayum relate பண்ண பார்க்க போறோம். இப்போ third orbit of lithium 2 plus ஓட n value என்ன? Orbit value 3. lithiumங்கிறதுனால obviously z value 3 இருக்கும். next helium எடுத்துக்கிட்டேனா second orbit helium plus ஓட z value 2. right. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? R is directly proportional to n square by z na. Then R1 by R2 is equal to n1 square by z1 into z2 divided by n2 square அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ உனக்கு தெரிஞ்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ற. சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா உனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 2, இங்க 2 கட் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 3/2 into 105.8. அந்த பக்கம் கொண்டு போனேன்னா மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். சோ இத போட்டேனா அழகா உனக்கு ஆன்சர் 158.7 அப்படின்னு வந்துரும். And so my dear, obviously option B is the right answer. Very good Rakana, very good. அடுத்ததா இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்க போறோம். Let me know the answer for this question my dear. இது ஆக்சுவலா நீட் 2021ல கேட்ட क्वेश्चन. சோ ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை மறக்காம சொல்லுங்க பாப்போம். குவிக். சீக்கிரமா சொல்லுக்கண்ணா. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? யோசி டேக்கண்ணா, ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நியர்லி 80 லைக்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் லைக்ஸ் தான் தேவைப்படுது, ஒரு 3-4 லைக்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ நீ லைக்கை போடலைன்னா லைக்கை மட்டும் தட்டி விட்டுரு. ஓகே, வெரி குட். wonderful டக்கண்ணா. நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க, which is absolutely good to see. So yes. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்கான்னு பார்த்தறலாம். a particular station of All India Radio New Delhi broadcast on a frequency of ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சி இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃப்ரீக்வன்சியை நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் the wavelength of the electromagnetic radiation emitted by the transmitter is. சரி மேம், ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டா ரேடியேஷன் கேட்டிருக்கான். இதை எப்படி நீ சால்வ் பண்ணுவ? சொல்லு பாப்போம்.
இதற்கான ஃபார்முலா என்ன, எங்க இருந்து ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன்? ரொம்ப ஈஸி. நமக்கு என்ன தெரியும்? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ அப்படின்னு தெரியும். இந்த மியூக்கு பதிலாக நான் ஹெச்சி பை லாம்டா அப்படின்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹெச்எம் கட் ஆயிடுச்சுன்னா we know mu is equal to c by lambda. கரெக்டா? உனக்கு c ஓட வேல்யூ என்னன்னு தெரியுமா? c speed of light is 3 into 10 to the power 8. அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண 3 into 10 to the power 8 divided by lambda வேல்யூ எங்க? இங்க lambda இல்லையா? ஸோ lambda தான் கண்டுபிடிக்கணுமா? மாற்றி போட்டுக்கலாம். இங்க மியூ வரணுமா? அப்போ மியூ வேல்யூ 1368 கிலோ ஹர்ட்ஸ். கிலோ ஹர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ கிலோக்கு பதிலாக 10 to the power 3 போட்டுக்கோ. 1368 into 10 to the power 3. இப்போ இதை கட் பண்ணினாவே உனக்கான ஆன்சர் வந்துடும். ஈஸியான கொஸ்டின் தான் இது. பெருசா பெரிய சயின்ஸ் அப்படி எதுவுமே இல்லை. ஸோ இதை கட் பண்ணினா அழகா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ஆன்சர் இஸ் absolutely ஆப்ஷன் டி. மாஸ்கண்ணா சூப்பர். ஹாய் டாக்டர், வெல்கம் பேக் மை டியர். சமீரா, காவ்யா, முனிஷா எல்லாரும், தியாகு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்சர் கரெக்டா வரும். ஸோ எஸ், ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் எஸ், அதே மாதிரி நம்ம அடுத்ததா இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். என்ன மேம் ப்ராப்ளமா கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிறக்கண்ணா. ஏன்னா தியரி கொஸ்டின் கொடுத்தா நீலாம் ஆன்சர் பண்ணிடுவேன். பட் ப்ராப்ளம்ல தான் உங்களுக்கு தப்பு வரும். ப்ராப்ளம்ல தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் இங்க நிறைய மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸையும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸையும் இங்க கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன். குவிக் டக்கனா, குவிக்கா சொல்லு பாப்போம். கண்ணா இன்னும் ஒரே ஒரு லைக் தான்டா. தட்டி விட்டுறேன் 80 ரீச் பண்ணிடலாம். சூப்பர். எஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கண்ணா. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? கால்குலேட் த எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். கரஸ்பாண்டிங் டு லைட் ஆஃப் வேவ்லென்த் கொடுத்துட்டா அண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் லைட் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? எனர்ஜிக்கான ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு வேவ்லென்த் இஸ் hc by lambda. ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்கானா? எஸ் சொல்ல பார்ப்போம். ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். 6.63 into 10 to the power minus 34. ரைட். சியோட வேல்யூ 3 into 10 to the power 8. சரியா? இது பவர்ல வரணும், மாத்தி போட்டேன். into 3 into 10 to the power 8 divided by denominator என்ன வரணும்? lambda value wavelength 45 nanometer அப்படின்னு சொல்லிட்டா நானோனா நம்ம என்ன பண்ணுவோம்? 45 into நானோனா 10 to the power 9. அதனால 10 to the power plus 9 minus 9 plus 9 minus 9 it is minus 9. அவ்வளவுதான். இப்போ உனக்கு இந்த வேல்யூஸ்லாம் தெரியும்ல? ஈக்குவேட் பண்ணேனா உனக்கு அதற்கான ஆன்சர் வந்துரும். ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எஸ் பிரஜித், தேங்க்யூ எவ்ரிவன். 80 லைக்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அப்படியே ஒரு சின்ன பேராசை தான் இருந்தாலும் கேட்குறேன், அதை அப்படியே 100 லைக்ஸ்க்கு உங்களால கொண்டு போக முடியுமா? எஸ், இஃப் இன் கேஸ் முடிஞ்சா பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எனக்குன்னு மட்டும் இல்லை, சுபாஷ் சார், மதன் சார்லாம் அதை பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க கண்ணா. ஸோ அவங்களுக்காக எங்களுக்காகவாவது ஒரு குட்டி லைக்கை தட்டி விட்டு அப்படியே அதை 100க்கு மாற்றி விடுங்களேன். எஸ் மை டியர், இதற்கான ஆன்சர் என்ன? இத நீ சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தேனா உனக்கு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படின்னு வரும். So yes my dear, option C is the right answer. Option C is the absolute correct answer. Monisha, very good. மேம், ஆமா டாக்டர், பவர்ல தான் அந்த 3 வரும். பட் டைப்பிங் மிஸ்டேக்ல அப்படி தப்பா வந்திருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. பட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு இது இன்னும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். தாரணி, ஹாய் டாக்கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். சூப்பர்மா, உண்மையிலேயே சொல்றேன், வேற லெவல் நீங்களாம். ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. நான், மதன் சார், சுபாஷ் சார் எல்லாருமே உங்களை அவ்வளோ பெருமையா நினைக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா?
சண்டே நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது சண்டே வந்துட்டு எங்கேயாச்சும் ஜாலியாக வெளியில் போனோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். பட் இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க இவ்வளோ சீரியஸாக படிக்கிறதுக்காக உங்களோட ஃப்ரீ டைமை கூட ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு. ஸோ எஸ் மை டியர், பி வித் த ஸ்பிரிட். கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் நீ ட்ரீம் பண்ணக்கூடிய அந்த நீட் அண்ட் ஜேஇயை நீ கிளியர் பண்ணி கண்டிப்பாக சூப்பர் டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸாக மாறுவீங்க. Okay. Mass. The energies E1 E2 of two radiations are 25-50 respectively கொடுத்துட்டா அவங்களோட wavelength relation என்னன்னு கேட்டிருக்கா. So we know E1 என்னன்னு தெரியும். E1 is 25, E2 வந்துட்டு 50 கரெக்டா? அப்போ 50 is 2 times of 25. அதனால 2E1 is equal to E2. இப்போ அப்படியே ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண. E கான ஃபார்முலா என்ன? hc by lambda. hc by lambda 1 is equal to hc by lambda 2. hயும் cயும் கான்ஸ்டன்ட்ஸ் இல்லையா? hயும் cயும் கான்ஸ்டன்ட்னால இதுவும் கட் ஆயிரும். பேலன்ஸ் என்ன வரும்? 2 by lambda 1 is equal to lambda 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா இது இங்க அப்படின்னு போச்சுன்னா ஆப்வியஸ்லி உனக்கு 2 lambda 2 is equal to lambda 1 அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ ஆன்சர் எங்க இருக்கு? சொல்லு பாப்போம். Where's the answer அக்கனா? Yes, where is the answer? Oh, 1 and 2 மாத்தி போட்டேனோ? Yes, மாத்தி போட்டேன். 1 minute. அதானே பார்த்தேன். We know. சரி, E1 by E2 is equal to 25 by 15 போட்டோம்னா 25 by 15 போட்டோம்னா இது 1 times இது 2 times கரெக்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ற. அப்போ 2E1 is equal to E2 தான் வருது. ஆமா, எத்தனை பேருக்கு 2 lambda 1 is equal to lambda 2 னு வந்துச்சு? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். 2 lambda 1 is equal to lambda 2 னு வந்துச்சு? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். குவிக்கா சொல்லுடா. எஸ், குவிக்கா சொல்ல பாப்போம். ஆர் இன்னொரு மெத்தட் இருக்கு, அதையும் போட்டு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. E1 by E2 is equal to hc by lambda 1 is equal to hc by lambda 2 னு போட்டுக்கோ. hc கட் ஆயிரும். டினாமினேஷன்ஸ் மாத்தி போட்டேனா lambda 2 is equal to lambda 1 அப்படின்னு வரும். இப்போ E1 by E2 1 by 2 அப்போ 1 by 2 is equal to lambda 1 by lambda 2 வருதா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணேனா இப்போ உனக்கு 2 lambda 1 is equal to lambda 2 னு வருது. ரைட்? ஸோ எப்படி போட்டேனாலும் 2 lambda 1 is equal to lambda 2 தான் வருது. ஸோ ஆப்ஷன்ல தப்புன்னு நினைக்கிறேன், மாத்திக்கோங்க. இட் இஸ் இது 2 இது 1. ஓகேவா? அண்ட் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். அடுத்ததா எஸ் ஹரி. அதான் கண்ணா நானும் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம இங்க போர்டில் போட்டோம் இல்லையா, இதுதான் கரெக்ட். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேபி நான் டைப் பண்ணும்போது தப்பா போயிருக்கும். ஸோ எஸ், திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். 2 lambda 1 is equal to lambda 2 is the right answer. ஓகேவா? எஸ். அடுத்ததா நம்ம போர்ஸ் ஹைட்ரஜன் அட்டாமிக் மாடலை பத்தி தான் பேச போறோம். அண்ட் எஸ், ஹியர் யூ கோ வித் தி வெரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन கண்ணா. ஸோ இதற்கான ஆன்சர் என்னங்கறத டக்கு செக் இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குவிக் மை டியர். இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस தான். ஸோ எஸ், அதே ஃபைலோட ஆன்சர்ஸ் சொல்லுங்க பாப்போம். முடிச்சிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. So let me know the answers right away in the comment section. Quick. என்னடா டேய் சத்தத்தையே காணோம். கைஸ், என்ன சத்தத்தையே காணோம்? Come on. Let me know the answers pa. Let me know the answers da kanna. Quick. அப்படிலாம் உன்னை விட முடியாது. சீக்கிரமா ஆன்சர் பண்ணு. 2 or 3. Monisha B. Dharani B or D. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாசிச்சு பார்த்துடலாமா? Shall we? ஒரே நிமிஷம், என்னமோ ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாமா?
கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? ஸ்டேட்மெண்ட் 1, the energy of helium plus ion in N2 state is same as the energy of hydrogen atom in N1 state அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட். அதுக்கப்புறமா which is true obviously. ஏன்னா என்ன காரணம்? ஹைட்ரஜனும் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ், ஹீலியம் பிளஸ் அயானும், ஹீலியம் இல்ல ஹீலியம் பிளஸ் அயானும் ஐசோஎலக்ட்ரானிக். அப்போ ஐசோஎலக்ட்ரானிக்னு சொல்லும்போது நம்ம போர்ஸ் கான்செப்ட் வச்சு இது கரெக்ட் தான். ஸோ இட் இஸ் ட்ரூ. அடுத்ததா, இட் இஸ் பாசிபிள் டு டிட்டர்மைன் simultaneously the exact position and exact momentum of an electron in a hydrogen atom. இது கரெக்டா? இது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி क्वेश्चन திருப்பி ஒரு தடவை படி. क्वेश्चनல given below are two statements தான் கொடுத்திருக்கான். as per Bohr's model னு கொடுக்கல. Bohr's model அப்படினு சொன்னா you can consider this. ஓகேவா? Bohr's modelல இத பத்தியே பேசலையே, கன்ஃபார்மா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏதாச்சும் யோசிச்சுக்கலாம். பட் இங்க பிளெயினா அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம். ரெண்டுத்துல எது கரெக்ட் தப்பு ஆர் இவங்கள கன்சிடர் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். அதனால as per Heisenberg's uncertainty principle நம்மளால at a time position and momentum of an electron கண்டுபிடிக்க முடியாது. இந்த statement 2 அதுக்கு மாறா இருக்கிறதுனால obviously statement 2 is false. அப்ப ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் வரும்? Obviously option 3 is the right answer. Statement 1 is true but 2 is false. புரிஞ்சுச்சா? கிளியரா? Yes. Very good my dear. அப்படியே இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Let me know the answers. Not in the comment section. ஓகேவா? இந்த ஆன்சர்க்கான லைக் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எனக்கு லைவ் கமெண்ட் செக்ஷன்ல வேணா. This is your homework question. பயாலஜில சார் 26th question homework கொடுத்தார்ல, அது மாதிரி கெமிஸ்ட்ரியில மேம் 17th question homework தரேன். இதற்கான ஆன்சர் என்னன்னு பயாலஜிக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா, அது கூடவே சேர்த்து ஆன்சர் என்னன்னு சொல்லி விட்டுருங்க. சரியா? Is that clear my dear? Okay. அடுத்ததா நம்ம குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் பேஸ் பண்ண क्वेश्चनக்கு தான் போறோம். So yes, let me know the answer for this one டக்கனா. Oops, கட் ஆயிடுச்சா? 1 minute. Let me know the answers. Let me know the answers in the comment section. ஐயோ, 1 minute டக்கனா. Okay. அப்பா, இப்ப சொல்லு பாப்போம். Thank you தாரணி கேமிங். Thank you so much ரகனா. நான் மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல நான் கோட்டு நம்ம சுபாஷ் சார் அண்ட் மதன் சார். ஓகே, ஸோ 3 பேருமே சூப்பரா கிளாஸஸ் எடுப்போம். அதை விட முக்கியமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட நீங்க ஓப்பனா கேட்டுக்கலாம் கண்ணா. we are always there for you. உங்க நீட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு நாங்க இருக்கோம், துணையா இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு குட்டி லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வினோ, கவலைப்படாதீங்க. ப்ராப்ளம் சால்விங், ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதான் வரும். ஸோ இட் இஸ் நாட் லைக் நீ வந்ததும் ப்ராப்ளம் போட்டுலாம் ஆன்சர் கொண்டு வந்துடலான்னு நினைக்காத. எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா மேக்ஸ் இஸ் லைக் மை மோஸ்ட் ஹேட்டட் சப்ஜெக்ட். சரியா? பட் போக உனக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். நீயும் ஒரு மாசம் 2 மாசம் கண்டினியூஸா எங்க கூட சேர்ந்து ஜேர்னி தொடர்ந்தீங்கன்னா, டெய்லி ரெகுலரா கிளாஸுக்கு வந்தீங்கன்னா 1-2 monthsல என்ன விட ஸ்பீடா நீ போட ஆரம்பிச்சிடுவ. சரியா? ஏன்னா மேம் கிளாஸ் நடத்திட்டே சொல்றதுனால உனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். பட் எங்களை விட ஸ்பீடா நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. பி ரெகுலர் வித் கிளாஸஸ் மை டியர். ஓகே, சோ क्वेश्चन என்ன சொல்லிருக்கான்? இவ்ளோ kg ball is moving with the speed of இவ்ளோ meters per second and அதோட associated wavelength என்னன்னு கேட்டிருக்கான். சோ இத கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சர் என்ன? டி ப்ரோக்லி wavelength ஓட ஃபார்முலா lambda is equal to h by p அப்படின்னு தெரியும். p னா momentum, அதனால அத h by mv அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? நமக்கு lambda தானே வேணும். h ஓட வேல்யூ நமக்கு தெரியும்ல. நம்மளோட பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.63 into 10 to the power -34 divided by mass value இங்க கொடுத்திருக்கானா 0.66, mass value இங்க கொடுத்திருக்கானா 0.66. அது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க into இங்க எங்கேயோ கொடுத்திருந்தானே ஸ்பீடு வெலாசிட்டி இங்க இருக்கு, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இதை ஜஸ்ட் கட் பண்ணேனா உனக்கு ஆன்சர் வந்துரும். let me know the answers right away in the comment section. இத கட் பண்ணேனா உனக்கு இதற்கான ஆன்சர் வந்துரும். let me know the answers right away in the comment section my dear.
ஓகே, கண்டுபிடிச்சியா? I know you guys know, because obviously option C is the right answer. Kavya, super. Hari, super Nakana. Kavya, Hari. Yes. ஆமாந்தார், நீ டெய்லி நம்ம கிளாஸஸ் லைவ்ல இருக்கு. ஸோ டெய்லி ஈவினிங் 5:30 2 அகாடமிக் லைவ்ஸ் நம்ம கிளாஸஸ்ல நம்ம சேனல்ல போற மாதிரி இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் C is the right answer. Option C is the correct answer. And with this, we will move on. ஐயோ சாரி டக்கனா. We will move on with quantum mechanical model. Right? குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் இருந்து இப்படிதான் கொஸ்டின் கேட்பாண்டாக்கண்ணா. ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்கும், ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கான்செப்சுவல் கொஸ்டின் தான் இது. ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இது நீட் 2024 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? டக்கு சட்டுன்னு மாசா கிளாஸா சொல்லுங்க. ஹாய் டிபி. கண்டிப்பா ஹரி, கண்டிப்பா நீங்க அட்டென்ட் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க நம்ம லைவ் அட்டென்ட் பண்ணலாம்டாக்கண்ணா. ஓகேவா? கண்டிப்பா நீங்க லைவ் அட்டென்ட் பண்ணலாம். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா அட்டென்ட் பண்ணலாம். சோ இதற்கான ஆன்சர் என்ன? குவிக் டேக்கண்ணா. டிபி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. லைக் கவுண்ட் ஏறுன மாதிரியே தெரியலையேப்பா. கைஸ் யாராச்சும் லைக் போடலைன்னா லைக்கை போட்டு விடுங்க. அப்படியே ஆக்டிவா, அதை விட முக்கியமா ஆக்டிவா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் இந்த குவாண்டம் நம்பர்ஸ் அவங்களோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த குவாண்டம் நம்பர்ல என்ன எலக்ட்ரான்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா பார்த்தலாம். அதுக்கு மெயினா இவங்களை எனர்ஜி பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணோம்னா உனக்கு எல் வேல்யூ தான் வேணும். சரியா? உனக்கு எல் வேல்யூ தான் வேணும். ஸோ நீ என்ன பண்ணுவ? we have two concepts rakana. ஒன்னு எல்ல வச்சு நீ அது எந்த ஆர்பிட்டால் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது போர்ஸ்பரி மெத்தட வச்சு அதை கிராஸ் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 and 2 L2 இருந்துச்சுன்னா always remember this. L 0 இருந்துச்சுன்னா s ஆர்பிட்டால், 1 இருந்துச்சுன்னா p, 2 இருந்துச்சுன்னா d and 3 இருந்துச்சுன்னா f. ஓகேவா? ஸோ இங்க L வந்துட்டு 2 இருக்கு, அப்போ 4d. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க 3d. நெக்ஸ்ட் இங்க 4 1 இருக்கா, அப்போ p 4p. நெக்ஸ்ட் இங்க 3p. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் போர்ஸ்பரி கான்செப்ட்ல நீ என்ன பண்ண போறேன்னா என்னையும் எல்லையும் ஆட் பண்ண போற. ஆட் பண்ணி உனக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் பெருசா இருந்தா எனர்ஜி அதிகமா இருக்கும், கம்மியா இருந்தா எனர்ஜி கம்மியா இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் 4 + 2 is 6, 3 + 2 is 5. Okay, 4 + 1 is 5, and finally 3 + 1 is 4. Okay, so இப்போ இது ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணி பார்க்கும்போது உனக்கு ஆப்வியஸ்லி எது ஹையர் எனர்ஜி அப்படின்னு காமிக்குது? 1 is your highest energy followed by. இப்போ அடுத்ததான் உனக்கு வரக்கூடிய பிரச்சனையே, உனக்கு இந்த ரெண்டு பேர்ல யாரு ஹையஸ்ட் எனர்ஜின்னு தெரியாது. ஆஃபா பிரின்சிபல் யூஸ் பண்ணி 3D-யா 4P-யான்னு சொல்லு பார்ப்போம். ஆஃபா பிரின்சிபல் யூஸ் பண்ணி 3D-யா 4P-யா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பார்ப்போம். இதை மட்டும் சொல்லு. ஓகே, ATCE நமக்கு பிசிக்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம தலைவர் மதன் சாரே இருக்காரு. ஸோ நீங்க எதுக்கு கவலைப்படணும்? he will rock it up like anything. ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க, மதன் சார் மாசா உங்களுக்கு சொல்லி தந்துருவாரு. நீங்க கவலை இல்லாம பிசிக்ஸ் படிச்சிடலாம். கெமிஸ்ட்ரிக்கு நான் இருக்கேன் அண்ட் பயாலஜிக்கு சுபாஷ் சார் இருக்காரு. நம்ம மாசா முடிச்சே விட்டுடலாம். சரியா? கவலைப்படாதீங்க. எஸ் 4P-யா? ஷோரா. எஸ் மை டியர், obviously 4P தான் ஆஃபா பிரின்சிபல் பேஸ் பண்ணி 3D விட ஹையர் எனர்ஜி. அதனால 3, then 2, ஃபைனலா 4. and so your answer is going to be what? உன்னோட கரெக்டான answer is absolutely option 1 my dear. புரிஞ்சுச்சா? கிளியரா? மாசா?
ஓகே, ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஆப்வியஸா ஆரமார்க் இப்படி வந்திருக்கணும். சரியா? ஆரமார்க் நான் மாத்தி போட்டேன், நோட் பண்ணிக்கோ. ஆரமார்க் இப்படி தான் வந்திருக்கணும். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? எஸ். அடுத்ததா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு ஃபுல்லா ரீட் பண்ணி சொல்லுங்க. இது பெரிய क्वेश्चन மாதிரி இருக்கும், ஆனா ட்ரஸ்ட் மீ ரொம்ப சிம்பிள். உப்புச்சப்பா क्वेश्चन மாதிரி நீ ரொம்ப ஈஸியா இதை ஆன்சர் பண்ணிடுவ. ஸோ எஸ், போர்ட் தெரியறதுக்காக நான் மறைஞ்சிருக்கேன். மேம காணோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन மை டியர். பரவாயில்ல ஹரி, we can learn from our mistakes my dear. அண்ட் ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம லைக் வந்து 92 ரீச் பண்ணிருச்சு. இன்னும் ஒரு 8 லைக் வந்துச்சுன்னா நம்ம 100 ரீச் பண்ணிடலாம். இதுக்கண்ணா யாராச்சும் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா போட்டு விட்டுருங்கப்பா. எஸ், யாராச்சும் லைக் போடலைன்னா கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஜாலியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். Try this question my dear. இது ரொம்ப ஈஸியான question. இதுல incorrect statement என்னன்னு தான் நீ பார்த்து சொல்லணும். ஸோ யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. கண்டுபிடிச்சிட்டியா? இன்னும் 2 question தான் இருக்கு. சரியா? முடிச்சுட்டு ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணலாம். எஸ் தியாகு ஆப்ஷன் டி, டிபி ஆப்ஷன் ஏ. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கான்னு வாசிச்சிடலாமா? ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதுல எது இன்கரெக்ட் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? ஐ மீன் ஆப்ஷன் என்ன? த ஷேப் ஆஃப் dx, dyz, dzx are similar to each other. கரெக்டா? இருக்கட்டும், நான் காமிக்கிறேன். தென் dx square minus y square and dz square ஓட ஷேப் சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்ல வர்றது என்னன்னா, dxy, yz, dzx இது மூணும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி x square minus y square z square பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். அப்படியே அடுத்த ஆப்ஷனுக்கு வா. All the 5D orbitals are different in size when compared to the respective 4D orbital. கரெக்ட் தானே? 4D orbital விட obviously 5D orbitals ஓட சைஸ் டிஃபரன்ஸா தான் இருக்கும். அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், பட் தப்பான ஆன்சர். ஏன்னா இன்கரெக்ட் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா, அதனால. நெக்ஸ்ட், all the 5 4D orbitals have shapes similar to respective 3D orbitals. நம்மளோட D orbitalல ஓவராலா நமக்கு 5 ஷேப்ஸ் தான் இருக்கு. dxy, yz, zx, x square minus y square, z square. இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி ஷேப்ஸ் வந்துட்டு 4Dல இருக்கிற ஆர்பிட்டால்ஸ்க்கும் 3Dல இருக்கிற ஆர்பிட்டால்ஸ்க்கும் சிமிலரா தான் இருக்கும். சைஸ் மட்டும் தான் மாறும். சரியா? எப்படி நான் ஒரு குட்டி சர்க்கிள், இப்பதான் சர்க்கிள் வரமாட்டா, எப்படி நான் ஒரு குட்டி சர்க்கிளையும் பார்க்க முட்டை மாதிரி இருக்கு சர்க்கிள்னு நினைச்சுக்கோங்க, ஒரு பெரிய சர்க்கிளையும் வரைஞ்சிட்டேனா, இது ரெண்டுத்தோட சைஸ் வித்தியாசம் இருக்கு, ஆனா ஷேப் கிட்டத்தட்ட சேம் அப்படின்னு சொல்றேனோ. அதே மாதிரி 4D and 3D கிடையே சைஸ் வித்தியாசம் இருக்கும், பட் ஷேப் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபைனலா, in an atom all 5 3D orbitals are equal in energy in their free states. கரெக்ட் தானே? உனக்கு என்ன தெரியும்? px, py, pz இது மூணுத்துக்குமே ஈக்குவல் எனர்ஜிஸ் இருக்கும். சிமிலர்லி d ஆர்பிட்டால்ஸ்லயும் 5 ஆர்பிட்டால்ஸ்க்குமே சிமிலர் எனர்ஜி இருக்கும். ஸோ அதனால இதுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்க தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கலாம்? தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ தான். என்ன காரணம்னா, இங்க நல்லா கவனிச்சு பாரு, கீழே நான் கொடுத்துருக்கேன் பாத்தியா, dx ஓட ஷேப், dy ஷேப் அண்ட் dzx ஓட ஷேப், இது மூணு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. உனக்கு இது மட்டும் தான் மாறி இருக்கும். பட் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயரை பொறுத்தவரை இவங்க பிளெயின்ல அவங்களோட லோப்ஸ், எலக்ட்ரான் லோப்ஸை வச்சிருந்தா, நம்மளோட dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஆக்சிஸ்ல அதோட லோபை வச்சிருக்கு. ரெண்டாவது dz ஸ்கொயரை பாரு, அங்க 4 லோப்ஸ் இல்ல, 1 2 2 லோப்ஸ் தான் இருக்கு. அப்போ இவங்க 3 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, பட் இவனும் டிஃப்ரெண்ட் அண்ட் இவங்களுமே டிஃப்ரெண்ட். புரிஞ்சுச்சா?
Clear? And so option A is the right answer. Option A is the absolute correct answer. Okay. அடுத்ததா இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Let me know the answer for this one without fail, my dear. சீக்கிரமா ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம் டேய் ரெண்டு கொஸ்டின் தான்டா இருக்கு. ஸோ சீக்கிரமா இதை ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நம்ம முடிச்சு விட்டுறலாம். இங்க என்ன சொல்லியிருக்கான்? The number of angular nodes and radial nodes in 3s orbitals are obviously 0வும் 2வும் தான். என்ன காரணம் 3s orbital அப்படின்னு சொல்லும்போது number of radial node is equal to n minus l minus l. இந்த n வந்து 3, l வந்துட்டு 0, 3 minus 1 will give you 2. Similarly, radial nodes கேட்டிருக்கானா s orbital angular nodes கேட்டிருக்கானா s orbital angular nodes இல்ல, அப்போ 0. அதனால it is going to be obviously 0 and 2 respectively. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஃபார்முலாவை தெரிஞ்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணினா அழகா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார்முலாவை மட்டும் பார்த்து வச்சுக்கோ. ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த டே. இன்னைக்கான கடைசி கெமிஸ்ட்ரி கொஸ்டின் இதுதான். ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். குவிக் டக்குனா பரவாயில்ல ஆன்சர்ஸ் தப்பானாலும் பரவாயில்ல, யூ கைஸ் ஹாவ் டு ட்ரை. அதான் ரொம்ப முக்கியமே. சரியா? ஸோ உனக்கு ஆன்சர் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணி ஆன்சரை கொண்டு வரு. அதுவே நமக்கு போதும். ஏன்னா நம்ம தப்பு பண்றதுல இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும், படிச்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ சீக்கிரமா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லு. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன், மை டியர். கார்த்திகை கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டினை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ப்ளீஸ் பி இன் த லைவ், மை டியர். பரவாயில்ல ஹரி, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா இனி அதை மறக்க மாட்டீங்க. ஸோ கவலையப்படாதீங்க. இனி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா சூப்பரா ஆன்சர் பண்ணிடுவீங்க. குவிக் சீக்கிரமா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன சொல்லியிருக்கா? குவாண்டம் நம்பர் n is equal to 4ல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? n is equal to 4 அப்படின்னு கொடுத்துட்டானா, டு ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கான ஃபார்முலா n². அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கோயிங் டு பி 16. கரெக்டா? அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதை நீ ஒன்று இந்த மாதிரி பெருசா டேபிள் காலம் போட்டு எழுதலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி n² ஃபார்முலா வச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? n² தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எஸ் மை டியர், அந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கண்டுபிடிக்கிற, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிற, நம்பர் ஆஃப் m நோட்ஸ் n நோட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸை தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த ஃபார்முலாஸை படிக்க சொல்றேன்னா, உனக்கு இந்த ஃபார்முலாஸ் படிக்கிறதுனால உன்னோட டைம் சேவ் ஆகும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ரீட், லேர்ன் அண்ட் மேக் ஷூர் தட் யூ மெமரைஸ் ஆல் த ஃபார்முலாஸ். மேம் காலையில லைவ்ல தான் படிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. படிக்க கூடாதுன்னு சொன்னது கான்செப்டுக்கு, ஃபார்முலாஸ்க்கு வேற வழி இல்லை கண்ணா. ஒவ்வொரு ஃபார்முலாவும் எப்படி டெரிவ் ஆச்சுன்னு நான் உனக்கு சொல்லலாம், பட் டெரிவேஷன் உனக்கு தேவையில்லை. சரியா? ஆல்சோ நிறைய ஒரு 5-10 ஃபார்முலாஸ்னா பரவாயில்ல, நீதான் 10, 20, 30, 40, 50ன்னு சொல்லி ஃபார்முலாஸ் படிக்க போறியே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லயே 23 ஃபார்முலாஸ் இருக்கு. அத்தனையும் படிக்கணும்னா டெரிவேஷன்ஸ் வச்சு படிக்க முடியாது, குழப்பிரும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஃபாலோ அ ஃபார்முலா ஷீட் அண்ட் யூஸ் தட் டு ரிமைண்ட் ஆல் த ஃபார்முலாஸ். புரிஞ்சுச்சா? கிளியரா? டெக்கண்ணா இன்னும் 5 லைக் தான் 100க்கு செஷன் முடிகிறதுக்குள்ள அந்த 5 லைக்கை தட்டி விட்டேன்னா நான், சுபாஷ் சார், மதன் சார் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிருவோம், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ போஸ்ட் யோர் லைக். ஸ்ட்ரக் ஆயிட்டேன் தான். ஓகே. ஸோ எஸ் மை டியர், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆர் சண்டே சம்பவம். சண்டே சம்பவத்தை பத்தி என்ன ஃபீல் பண்ணீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா ஹரி, 12th படிக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம், 11th படிக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஃபார்முலா ஷீட் ஜூலியன், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட் கண்ணா. உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டேக்குள்ள நான் ஃபார்முலா ஷீட் தந்துடுறேன். சரிங்களா? மண்டேக்குள்ள நான் ஃபார்முலா ஷீட் தந்துடுறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ வினோ, தேங்க்யூ மை டியர். எஸ், இன்னும் 2 லைக்ஸ் தான் 100க்கு. ஸோ யாராச்சும் லைக் போடலனா லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சீரியஸ்லி ஐ ஃபீல் சூப்பர் யூனோ சூப்பர் ஹாப்பி. தியாகு கவலைப்படாதீங்க, கெமிஸ்ட்ரிக்கு கிளாஸஸ்க்கு மட்டும் ரெகுலராக வந்துருங்க. நீங்களும் கெமிஸ்ட்ரியை பற்றி ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. சரியா?
ஓகே மதன் சார், ஓகே சொல்லுங்க பாப்போம். சண்டே சம்பவம் வாரம் வாரம் பண்ணிடலாமா? எஸ், சண்டே சம்பவம் வாரம் வாரம் பண்ணிடலாமா? டெய்லி இதே மாதிரி பிசிக்ஸ், டெய்லி வேற வேணாம், இட் வில் பி டன் போஸ்ட் டிசம்பர். பட் இப்போதைக்கு சண்டே 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 ஒரு வாரம் நம்ம சேனலில் என்னென்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த சாப்டர்ஸ்லேருந்து நம்ம கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி பயாலஜி 25-30 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரிலையும் அதே அளவு, ஃபிசிக்ஸ்லேயும் அதே அளவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ் 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 காவ்யா, இட் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது கூடவே சேர்ந்து we are planning to do like daily practice question as shorts. அது இல்லாமல் ஒரு 5-10 minutes டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கான கொஷின் ப்ராக்டிஸ் கொண்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் கொண்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் நீங்கள் இந்த வீடியோவை எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதை எல்லாத்தையுமே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 3 பேரும், மதன் சார், சுபாஷ் சார் அண்ட் நான் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் மைடியா, இந்த சண்டே சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இஃப் யூ ரியலி வாண்ட் திஸ் சண்டே சம்பவம் டு அக்கர் ஈச் அண்ட் எவ்ரி வீக், எல்லா வாரமும் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சம்பவம் வரணும், டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் வரணும், டெய்லி கொஷின் ஷார்ட்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு நம்மளோட மெயின் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் ஆர் ஃபயர் போட்டு விடுங்க. எத்தனை ஃபயர் வருதோ, இஃப் வி ரீச் லைக் லெட்ஸ் சே ஒரு 40 ஃபயர்ஸ்லாம் ரீச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தென் வாரம் சண்டே சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ எல்லாரும் உங்களோட ஃபயரை, உங்களோட அப்ரூவலை, மேம் கிளாஸ் போடுங்க மேம் நாங்கள் வரோம் அப்படிங்கிற அப்ரூவலை மெயின் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா லைவ் கமெண்ட்டில் நம்மளால கவுண்ட் பண்ணி எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா மெயின் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக ஹரி, கவலைப்படாதீங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி ஆல் வில் பி சார்ட்டட். தேங்க்யூ டாக்கண்ணா. 101, ஓ மை காட், 101 லைக்ஸ். உண்மையிலேயே எனக்கு பார்க்கும்போது அப்படியே cloud9க்கு போன மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ so much for the support my dear. அதே மாதிரி சண்டே சம்பவம் வேணும்னா மெயின் கமெண்ட்ல ஹார்ட் ஆர் ஃபயரை மட்டும் போட்டு விட்டுருங்க. கவுண்ட் பேசிஸ்ல நெக்ஸ்ட் வீக்லையும் இதை நம்ம நடத்துற மாதிரி இருக்கும். அண்ட் with this we will wind up this session. டிகனா மதன் சாரால வர முடியல, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. we were waiting, மேபி திடீர்னு வந்துட்டார்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சுதான் நாங்க அதை பத்தி சொல்லலை. ஸோ he's sick, பட் நாளைக்கு வந்துருவாரு. சரியா? ஸோ இன்னும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி குட்டி லைக்கை மட்டும் முடிஞ்சா போடுங்க. இட் வில் பி வெரி 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 சூப்பர் எனர்ஜெட்டிக். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான காரணம் அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காம அதையும் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வித் திஸ் டெலிகிராம் சேனலும் இருக்குப்பா, யாராச்சும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எஸ், இதே மாதிரி டெய்லி உங்களோட நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷன்ஸை பட்டையை கிளப்புறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்க. டிபிடி போடுங்க. கண்டிப்பா கண்ணா. மேம் சார் ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லுங்க. கண்டிப்பா வேணும், நாங்க சொல்றோம், கவலைப்படாதீங்க. ஒரு நாள் தான் சார் சூப்பர் ஸ்டார் மாதிரி, ஓகேவா? சுபாஷ் சாரா இருந்தாலும் மதன் சாரா இருந்தாலும் தேர் லைக் சூப்பர் ஸ்டார்ஸ். ஒரு நாள்ல டம்னு கம்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் யூ வரி கண்ணா. ஓகே, எஸ், ஓகே கண்டிப்பா அஸ்வின் வந்துடுறேன். கவலையே படாதீங்க கண்ணா. உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணாலும், என்ன எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வேணாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல, மெயின் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் ஃபயரை மறந்துடாதீங்க. உங்க ஃபயர் கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்த வாரமும் இந்த சண்டே சம்பவத்தை நடத்தணும். ஸோ வித் தட் we are going to wind up this session. Thank you so much for being in the class my dear. அடுத்த கிளாஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மதன் சார், சுபாஷ் சார் 3 பேருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So until then, this is Primla ma'am signing off. Tada, bye bye, take care and have a great day.